இன்றைய சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய நம்முடைய அருள்மொழி அம்மா அவர்களை மீண்டும் உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி நம் அருள்மொழி அம்மா அவர்களால் மேலும் சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வழக்கறிஞர், பெரியாரின் பற்றாளர், சமூக ஆர்வலர், பெண்ணுக்கு பெருமை சேர்க்கும் பெருமை மிகு புரட்சியாளர், பெரியாரின் கொள்கைகளை பேரறிவுடன் பரப்புபவர், கருத்தாழம் மிக்கவர், கனிவுடன் சிரிப்பவர். இவங்க அம்மா பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம நேர்காணல் நிகழ்ச்சிக்குள்ள இன்னைக்கு போறோம். அம்மா அவர்கள் கொடுத்த தலைப்பு கூட பாத்தீங்கன்னா நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தலைப்பு. கூடுகளும் கூண்டுகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அம்மா தான் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த தலைப்பே. சரி, அவங்க நம்ம பேச போற, அவங்கள கேட்க நினைச்ச கேள்விகளுக்கும் அதுக்கும் எல்லாமே பொருத்தமா அமைஞ்சது. எனக்கு மகிழ்ச்சி. சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் குடும்ப நீதிமன்றங்களில் சுமார் 37 ஆண்டுகளுக்கும் மேலாக சிவில் மற்றும் குடும்ப விவகாரங்களில் பயிற்சி பெற்று அவர் உழைத்து வருகிறார். சேலம் மாவட்டம் சேலத்தில் பிறந்தவர் இவர். இவருடைய தந்தை நம்ம சரோமா சொன்னது போல மறைந்த புலவர் அண்ணாமலை அவர்கள். இவர் ஒரு தமிழ் பண்டிதர் மற்றும் கோட்டை சேலம் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்தவர். இவருடைய தாயார் மறைந்த திருமதி சரசு அம்மையார் அவர்கள் ஒரு அச்சு எந்திரத்தின் உரிமையாளராக இருந்திருக்கிறார். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பாவாடி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் பள்ளி படிப்பை நம் அருள்மொழி அம்மா முடித்திருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி கல்லூரியில் BA ஆங்கில இலக்கியம் பயின்றவர். சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் சேர்ந்துவிட்டு அதை இடையில் நிறுத்திவிட்டு சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் BL படித்தவர். 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக சேர்ந்தார். பள்ளி நாட்களிலிருந்தே பேசத் தொடங்கிவிட்டார். அம்மா சொன்னது போல 10 வயதிலிருந்தே பேசத் தொடங்கிவிட்டார். மாவட்ட மற்றும் மாநில அளவிலான சொற்பொழிவு போட்டிகளில் பல முதல் பரிசுகளை வென்றவர். கல்லூரி நாட்களில் NSS தன்னார்வலராக செயலாற்றி இருக்கிறார். கல்லூரி கலாச்சார நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்றவர். 3 ஆண்டு கால இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர் சங்கத்தின் நிர்வாகியாக, செயலாளராக மற்றும் தலைவராக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். சிறப்பு அழைப்பாளராக மலேசியா அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனின் 100ஆண்டு விழாக்கள் மற்றும் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடைபெற்ற இலக்கிய கூட்டங்களில் தொடர்ந்து பங்காற்றி வருகிறார். வட அமெரிக்க தமிழ் சங்கங்களில் சிறப்பு உரை வழங்கியிருக்கிறார். சிகாகோ மற்றும் கனடாவில் நடைபெற்ற ஆண்டு விழாக்களில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சமூக நீதி குறித்த மாநாடுகளுக்கு தொடர்ந்து அழைக்கப்பட்டு அங்கும் தன்னுடைய பரப்புரையை செய்து வருகிறார். சமூக பிரச்சனைகள் குறித்து எழுத்தாளர் மற்றும் கருத்து தயாரிப்பாளராக இருக்கிறார். தொலைக்காட்சி விவாதங்கள், சமூக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை தொடும் விவாதங்களில் எல்லாம் பங்கேற்கக்கூடியவர். அங்கெல்லாம் அம்மா இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி, சரவம்மா சொன்னது மாதிரி, இவர்களை கண்டாலே மரளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கருத்து தெரிப்பு இருக்கும். அரசியலமைப்பு சட்டம், சிவில் மற்றும் திருமண வழக்குகள் துறையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பயிற்சி. 1990ஆம் ஆண்டு தமிழக அரசால் பாவேந்தர் பாரதிதாசன் மாநில விருதை பெற்ற பெருமைக்குரியவர். சமீபத்தில் ஜனவரி 16ஆம் தேதி அன்று நம்முடைய தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான தந்தை பெரியார் சமூக நீதி விருதை பெற்றவர். அம்மா அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இப்பொழுது அவர்களுடனான ஒரு கலந்துரையாடலுக்கு நாம் செல்கிறோம். வணக்கம் அம்மா. முதல்ல உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி ஆயிரும். நீங்க என்ன சொல்ல போறீங்கிறதையும் நாங்க ஆர்வத்தோட காத்துட்டு இருப்போம். முதலாவதாக நான் கேட்க நினைத்த வணக்கம். வாங்க வாங்க. எல்லாருக்கும் என்னுடைய உழைக்கும் மகளிர் நாள் வாழ்த்துக்கள். உலக உழைக்கும் மகளிர் தினம் இது. நம்ம பொதுவா பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம் சில ஆண்டுகளாக. ஆனா உண்மையிலேயே இது பெண்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம், மரியாதை. அதற்காக தான் இந்த நாள் ஐநா சபையால உறுதி செய்யப்பட்ட ஒரு நாள். ஆகவே அனைவருக்கும் என்னுடைய உழைக்கும் பெண்களுடைய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு, சரியா சொன்னீங்க. உழைக்கக்கூடிய பெண்கள் தினம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி நம்ம சரியாக சொல்லணும். இனிமேல் உழைக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலாவதாக நான் உங்களை கேட்க நினைச்சது முதல்ல நான் சொல்லிட்டேன், அம்மா அருள்மொழி அம்மா யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நீங்க அருள்மொழி அப்படின்னு சொன்னதும் என்பவர் யார் அப்படின்னு உங்க வாய்மொழியாக அப்படின்னு நான் யார் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அப்படி ஒரு சில சொற்களை நம்மள சுருக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். இப்ப இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுல இருந்து பாக்குறேன், இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய நம்ம தோழர் இளமாறன், அப்புறம் கீர்த்தனா வரவேற்புரை சொன்னாங்க, கீர்த்தனா,
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய சாய் ராகவி, சாய் ராகவி. அப்புறம் திருக்குறள் அழகா சொல்லி அதுக்கு மொழிபெயர்ப்பு சொன்ன தர்ஷினி. அப்புறம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதையை சொன்ன அவரை பற்றி உரையாற்றிய ஆதிரை. அப்புறம் என்னை பற்றி நானே பெருமைப்படும் விதமாக, மகிழ்ச்சி அடையும் விதமாக சொல்லி எனக்கு வாழ்த்துக்களை சொன்ன நம்முடைய டாக்டர் சரோஜா இளங்கோவன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அன்புடன் நெல்லை ஆனந்தி. உங்க எல்லாருக்குள்ளயும் நான் வந்து என்ன பாக்குறேன், நான் யார் அப்படின்னு கேட்டா நான் ஆனந்தியாவும் இருப்பேன், டாக்டர் சரோஜாவாகவும் இருப்பேன், தர்ஷினியாகவும் இருப்பேன், சாய் ராகவியாக இருப்பேன், ஆதிரையாக இருப்பேன், பறையடித்த சங்கமித்ரை அவங்கள மறந்துட்ட பாருங்க. இப்படி எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு பெண்ணுடைய உருவத்திலும் உள்ளத்திலும் அவங்களுக்குன்னு சுடர்விட்டு பிரகாசிக்கிற ஒரு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை வெளிக்கொணர்கிற அல்லது அதுக்கு ஒரு அங்கீகாரம் தேடுகிற முயற்சியில என்னை போல ஒருவரும் இருக்காங்க. அவ்வளவுதான் அறிவுமொழி. சிறப்பு. பெண்களின் குரலாக நான் இருக்கிறேன், அவர்களாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. சிறப்பு சிறப்பு. அடுத்ததா வந்து பெரியார் இயக்கத்தில் ஈர்ப்பு வர காரணம் உங்களுக்கு என்ன? ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே அது உங்களுடைய சுய புரிதலா, இல்லைன்னா உங்களுக்கு யாராவது ஒரு வழிகாட்டியை பார்த்து நீங்கள் அந்த பாதையில் சென்றீர்களா? உண்மையை சொன்னா என்னை விட நீங்களா பாராட்டுக்குரியவர்கள். எனக்கு வந்து இளம் வயதுல இது தேர்வு கிடையாது. என்னுடைய தந்தையாரை பற்றி டாக்டர் அம்மா சொன்னாங்க, நீங்களும் குறிப்பிட்டீங்க, புலவர் அண்ணாமலை அவர்கள். அவங்க தமிழாசிரியர், கரந்தை தமிழ் கல்லூரியில படித்தவர். அவர் பள்ளியில படிக்கும் போது தமிழ் மறவர் பொன்னம்பலனார் அப்படின்னு இருந்தாரு, அவரோட மாணவர், அதாவது அவருடைய தயாரிப்புன்னு சொல்லலாம். கல்லூரியில எங்க அப்பாவுடைய முதல்வராக இருந்தவர் பெரும் புலவர் ஐயா ராமநாதன். அவர் வந்து தந்தை பெரியாரோடையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோடையும் சமகாலத்துல பழகியவர், அவ்வளவு தூரம் நெருங்கி பழகியவர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பாரு. அவருடைய அருமை பெருமையை பற்றி சொல்லி, இந்த உலகத்துல எங்கேயுமே உண்மை இல்லை, ஆனா மெகிலா இவ்வுலகில் புலவர் ராமநாதன் என்னை இன்னும் வாழச் சொன்னார் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த வரிக்கு எவ்வளவு பொருள் இருக்கு. இவங்கெல்லாம் என் தந்தையுடைய ஆசிரியர். அப்புறம் என்னுடைய தாயார் சரச அம்மையார். என் தந்தையை பத்தி எவ்வளவு சொல்லணுமோ அந்த அளவுக்கு என் தாயும் வந்து சிறந்த பகுத்தறிவாளர். அவங்க திருமணத்துக்கு முன்னால ரொம்ப பக்தியோட இருந்தவங்கதான். ஆனா திருமணத்துக்கு பிறகு என்னுடைய தந்தை வந்து என்ன செஞ்சாருன்னா, அவரு ஆசிரியர் இல்லையா, எங்க அம்மாவுக்கு எப்படி இந்த கருத்து சொல்லி கொடுக்கறது அப்படின்னு எங்க அம்மா வந்து அப்போ அவங்க இலங்கையில கண்டி பகுதியில பிறந்து வளர்ந்தவங்க. இங்க 8வதுக்கு இணையான கல்வி படிச்சிருந்தாங்க. அப்ப உனக்கு வந்து நல்லா படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெரியுமே அப்படின்னு. விடுதலை ஏடு அத வந்து காலையில பள்ளிக்கு போகும்போது இத படிச்சு வையே, சாயங்காலம் வந்து நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன், உனக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விடுதலை பத்திரிகையை கொடுத்துட்டு போவாங்களாம். அப்ப இவங்க ஐயோ நமக்கு படிக்க தெரியலன்னு சொல்லிட போறாங்க அப்படிங்கிற பதட்டத்துல அத படிக்க ஆரம்பிச்சு அந்த படிக்கிற பழக்கம் வந்து எங்க அம்மாவுக்கு இயல்பாக வந்துருச்சு. அப்ப மாலையில வந்த உடனே பெரியாரையா அப்படி பேசியிருக்காரு, அதுல வந்த கட்டுரைகள், குத்தூசி கட்டுரை இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அத போல நிறைய படிக்கிற ஆர்வம் அம்மாவுக்கு இருந்ததுனால எல்லா ஏடும் படிப்பாங்க, தினமணி படிப்பாங்க, கல்கண்டு படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. அவங்க திருமணத்துக்கு பிறகு மாறினா கூட சிறந்த பகுத்தறிவாதியாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்லா குண்டா இருப்பேன் இல்லையா, அப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்களா நீ சுத்தி போடு. அப்புறம் பள்ளியில டான்ஸ் இதெல்லாம் போயிட்டு வந்தேன்னா எல்லாத்துலயும் இருப்பேன், நடனம், நாடகம், நாட்டியம் எல்லா வகையானதுலயும் இருப்பேன். வில்லுப்பாட்டு, கதாகலட்சேபம் கூட பண்ணுவேன். அப்ப ஆசிரியர்கள் சொல்லுவாங்க உங்க பொண்ணுக்கு சுத்தி போடுங்க, சுத்தி போடுங்கன்னு. எங்க அம்மா செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து எனக்கு ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வந்ததுன்னா
அப்ப பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நேத்தே நீங்க அவளுக்கு சுத்தி போட்டிருக்கணும் அப்படின்னு. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, நேத்து அது பண்ண அவ்வளவு வேலைக்கு இன்னைக்கு காய்ச்சல் வராம இருந்தாதான் ஆச்சரியம், அது சுத்தி போட்டா சரியா போயிடுமா அப்படின்னு. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த நடைமுறை பகுத்தறிவு அது வந்து எங்க அம்மாவுக்கு இருந்தது. ஆகையினால அப்படிப்பட்ட தந்தையும் இப்படிப்பட்ட தாயும் அவங்க என்னை பெற்று வளர்த்ததுனால தந்தை பெரியார் கொள்கையில ஈர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு மிக இயல்பாக அமைஞ்சது. இப்ப உங்கள பல பேர் வந்து நீங்களா படிச்சு தெரிஞ்சு உங்களுடைய சுய அறிவுக்கு பிறகு வரீங்க. நான் வந்து எனக்கு அந்த சூழல் இயற்கையிலேயே இருந்தது. அதுக்கு பிறகு சமூகத்துல வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லையா நம்மள. அப்ப வந்து நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற, அது பெரியவங்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஏண்டி நீ கோயிலுக்கு வர மாட்ட, ஏன் நீ சாமி கும்பிட மாட்ட, இது எல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி 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 அதுல எங்கேயாவது தேங்கிடுவோம். அப்ப இவங்க சொல்றது சரியா, நம்ம சொல்றது சரியா, எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு பதில் சொல்ல தெரியாம இடிக்கும் பாருங்க. அப்ப கொஞ்சம் தேங்குவேன். அப்புறம் யோசிச்சு யோசிச்சு அப்போ அதுக்கு யார்கிட்டயாவது கேட்கும் போது பெரியாரிடம் இருந்து அதுக்கு விடை கிடைக்கும். இப்படிதான் நான் வந்து தந்தை பெரியாரை நோக்கி ஈர்க்கப்பட்டேன். அதனால இதுக்கு முழு மதிப்பெண்ணையும் எனக்கு கொடுத்துக்க முடியாது. எனக்கு அந்த சூழல் இயற்கையாக அமைந்தது ஒரு பெரிய வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு. அதாவது சூழல் இயற்கையாக அமைஞ்சிருச்சுன்னு நீங்க ரொம்ப ஒரு தன்னடக்கத்தோட சொல்லிட்டீங்க. ஆனா அப்படியே சூழல்ல வளர்ந்தவங்க கூட அதை பின்பற்றுவாங்க, அப்படி பின்பற்றுவார்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சோம்னா அதுல நிறைய பேர் பின்பற்ற மாட்டாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பொறி இருந்திருக்கு, உங்களுக்குள்ள அதனுடைய ஈர்ப்பு இருந்திருக்கு. அந்த ஈர்ப்பு இருக்க போய் தான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, வறண்ட நிலம்தான் மழை நீரை முழுமையாக உள்வாங்கும்னு சொல்ல மாதிரி உங்களுடைய மனசுல அந்த தெறிப்பு உணர்வு இருந்ததுனால நீங்க அதை அப்படியே தொடர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. நாள் முழுக்க உழைச்சி போட்டியில ஆட்டம் பாட்டம் போட்டு வந்தா மறுநாள் காய்ச்சல் வராம வேற என்னமா வரும் உங்க அம்மா கேட்டாங்கன்னு. இதுதான் அந்த சுய பகுத்தறிவு சிந்தனைகள் அங்க உங்க வீட்டுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. மிக சிறப்பு, அருமையான ஒரு ஒரு நகைச்சுவை மட்டும் சொல்லிடுறேன். எங்க அம்மா அப்பாவுக்கு இடையில நிறைய உரையாடல் நடக்கும். அம்மா வந்து நல்ல இலக்கியம் எல்லாம் படிப்பாங்க. அப்ப வந்து எங்க அப்பா திடீர்னு எம்ஏ தேர்வு எழுதினாரு. ஏன்னா அவர் புலவர் படிச்சிருக்காரு, ஆனா சட்டப்படி எம்ஏ தகுதி வேண்டி இருந்துச்சு. அப்போ நவீன இலக்கியம் பத்தி எங்க அப்பாவுக்கு தெரியாது. அப்ப காலையில தேர்வு இருக்கும் போதுதான் கேட்பாரு, ஆமா சரசு, இந்த அகிலன் என்ன கதை எழுதினாரு அப்படின்னு கேட்பாரு. எங்க அம்மா அந்த அவசரத்துல சித்திரப்பாவை கதையை வந்து அவருக்கு சொல்லுவாங்க, இதுதாங்க இதுதாங்க. அப்புறம் மூவா என்ன எழுதினாரு, இது அவரு அந்த கதை கட்டுரைகள் தெரியும், ஆனா கதை படிக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ ரொம்ப பயப்படுவாங்க. பொதுவா பெண்கள் வந்து உடல்நிலையை பத்தி அச்சப்பட மாட்டாங்க. எங்க வேணா பாருங்க, ஐயோ அவ்வளவுதான் நான் போயிட்டேனே அப்படிலாம் பேச மாட்டாங்க. 95 பேர் வந்து தயாரா இருப்பாங்க. ஆண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பினிக்கியா இருப்பாங்க. ஐயோ என்னை எல்லாரும் கவனிக்கணும் அப்படி ஒரு மனநிலையில இருக்கும். அப்படிதான் எங்க அப்பாவும் செய்வாரு. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு அப்படி பயப்படுறீங்க, நம்மளுக்கு 70 வயசு ஆயிருச்சு, எல்லாருக்கும் சாவு தலைக்கு மேல இருக்குது, எதுக்கு அப்படி பயப்படணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, என்ன கூப்பிட்டு, பாத்தியாயா மஞ்ச குங்குமத்தோட போகணும்னு பயம் இருந்தா அப்படி பேசுவாரு அப்படின்னு. அப்ப எங்க அம்மாவும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம், தைரியமா இருங்கன்னு சொன்னா அப்படி இப்படிதான் வந்து உரையாடலே இருக்கும். அதனால ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறதுக்கு என்னுடைய தாயார் வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லு. சிறப்பு. உங்க தந்தை வந்து தலைமை ஆசிரியங்கிறத சரியா நிரூபிச்சிருக்கிறாரு. காலையில கிளம்பி போகும்போது விடுதலை பத்திரிகையை கொடுத்துட்டு சாயங்காலம் வருவேன், ஒழுங்கா படிச்சு வைய, கேள்வி கேட்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அது நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா நமக்கு தலைவலி இல்ல, என்ன வந்தாலும் சரி நம்ம படுக்கையிலே படுத்திருந்தாலும் எந்திரிச்சு ஒரு ரசத்தை வச்சுட்டு வந்து படுத்துக்குவோம். அந்த அளவுக்கு நம்மள நாமே பாத்துக்குவோம், சுத்தி இருக்கவங்களையும் பாத்துக்குவோம். அவ்வளவு சட்டுன்னு நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு உடம்புக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ரொம்ப முடியாம போகும்போது ரொம்ப நீங்க 95% அப்படிதான். ஆனா ஆண்கள் தலைவலி வந்துட்டா போதும், உடனே தலைப்பாகையை கட்டிக்கிட்டு ஐயோ என்னால முடியல அப்படின்னு வீட்டையே ரணகளமாக்கி 2 ஆக்கிடுவாங்க. ரொம்ப நகைச்சுவையா சொன்னீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
அடுத்ததா நான் கேட்க நினைத்தது, இது அடுத்து ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய கேள்விகளாகவே வருது எனக்கு. உங்களுடைய பார்வையில், ஏன்னா இன்னைக்கு பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை தவறாவும் பயன்படுத்துறாங்க. உண்மையான பெண்ணியம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களை கேட்க ஆசைப்படுறேன் நான். பெண்ணியம்ங்கிறது வந்து மனித குல விடுதலை, மனித சமூகத்தின் விடுதலை, அதுதான் பெண்ணியம். இப்போ நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றீங்க, பெண்ணியம்னு சொல்லிக்கிட்டு தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நடந்துக்கிறவங்க வந்து யாரும் பெண்ணியம்னு சொல்றது இல்ல. நீங்க சரியா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தட்ஸ் மை ரைட் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஒரு வகையில அது அவங்களுடைய உரிமை தான், இல்லையா? இது வந்து நம்ம இந்த இந்த பக்கம் போறோம், இங்க வந்து இது இது கரண்ட் கம்பி மாதிரி இருக்குது, அதை பார்த்துட்டு விலகி போறதும் சரி, தொட்டு பார்த்து உறுதிப்படுத்திக்கிறது ரெண்டுமே நம்ம உரிமை தான். ஆகையினால அது உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதன் வழியில அவங்க எதை சொல்ல வர்றாங்க, ஒரு பெண்ணோட அந்த மாதிரி நீங்க குறிப்பிடுற வகையான பிரச்சனைகள் வந்து சமூகத்துல வேற எதை பத்தியுமே அவங்க பேச மாட்டாங்க. மற்ற பெண்களுக்கான விடுதலை பற்றி பேச மாட்டாங்க. இந்த பெண் அடிமைக்கு காரணமாக இருக்கிற ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ இந்த சமூக கட்டமைப்பை பற்றியோ பேச மாட்டாங்க. நான் வந்து ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி, இது வந்து ஒரு கொள்கை இல்லாத உரிமை குரல்னு வச்சுக்கணும். ஒரு கொள்கை பின்னணி இல்லாத, கருத்து இல்லாத ஒரு உரிமை குரல். அவங்கள வந்து நம்ம தனி மனிதர்களா உதிரிகளா தான் பார்க்கணும். நம்ம எப்படி எடுத்து அமைப்பு ரீதியா ஒரு கொள்கை ரீதியா நம்ம எல்லாத்துக்காகவும் பேசணும். ஏழ்மைக்கு எதிராக, பொருளாதார பிரச்சனை, சுரண்டல், பெண்கள் எப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க, ஜாதி, ஆணவ கொலை, தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை, அதுக்காக ஆசையா வளர்த்து அந்த பெண்ணை கொலை செய்யவும் தயாரா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம், இதை பத்தி மட்டும் பேச முடியாது. நீங்க ஜாதியை பத்தி பேசினாதான் ஆணவ கொலையை வந்து நிறுத்த முடியும். மதத்தை பத்தி பேசினாதான் பெண்ணுக்கு எதிரான சடங்கு ஆச்சாரங்களை நீங்க நிறுத்த முடியும். அவங்க எல்லாம் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆகையினால இது பெண்கள் புரிஞ்சுக்கலாம், இது ரெண்டு வகையானது அப்படின்னு. இந்த மாதிரி தத்துவ ரீதியாக பேசுவதுதான் எல்லா மனிதர்களுக்குமான விடுதலையை நோக்கி நகரும். அதை பெண்ணியம்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லு. பதில், அதாவது மனித விடுதலைன்னு சொல்லிட்டீங்க. இங்க வந்து பெண் ஆணுங்கிற பாகுபாடே கிடையாது, இன விடுதலை, மனித விடுதலை. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இன்னைக்கு நான் பெண்களை தூக்கி நிறுத்துறேன், பெண்ணியம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பெண்களுக்கே ஒரு அடிப்படை உரிமைகளை கூட தடை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உதிரிகளும் இருக்காங்க, நீங்க சொன்னது போல. ரொம்ப பொதுவா இல்ல, பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கணும், யாருன்னா எதிர்த்த வீட்டு பெண்ணும் பக்கத்து வீட்டு பெண்ணும். கரெக்ட், அதுதான் சொல்ல வந்தேன் நானு. அத ரொம்ப சிறப்புமா, சிறப்பு, நன்றி. அடுத்து, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு சீற்றம், ஒரு அறச்சீற்றம், புரட்சியாளர், கருத்து தெரிப்பாளர், பரப்புரையாளர், இப்படி நிறைய அருள்மொழி அம்மா பத்தி நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அவர்கள் குழந்தைகள்னா உருகி போயிடுவாங்க. குழந்தைகள் உடனான அவர்களுடைய உறவு, பயணம், அந்த குழந்தை பாடல்கள். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில அம்மாவுடன் ஒரு பேச்சப்போ ஒரு சில 2 வரிகள் பாடினாங்க. அப்பவே எனக்கு தோணுச்சு, அடுத்து தனிப்பட்ட முறையில அம்மாவை இன்டர்வியூ பண்ணும் பொழுது ஒரு குழந்தை பாடல் அவங்கள பாட வச்சு கேட்டே ஆகணும் அப்படின்னு. இன்னைக்கு குழந்தைகளுடனான உங்களுடைய உறவு, அந்த பயணம், அந்த உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த துள்ளல், நீங்களே ஒரு குழந்தை மாதிரி ஆயிருவீங்க சில நேரங்கள்ல. அத பத்தி சொல்லுங்க. ரொம்ப அழகா கேட்டீங்க. பொதுவா நம்ம மனதுல வந்து மகிழ்ச்சி இருக்கணும்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழந்தைய வந்து பத்திரமா வச்சிருக்கணும். வெளியில எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையும் நம்ம வந்து பாத்துக்கணும். இது வந்து எல்லாருக்குமே தேவையானது. நான் வந்து சில சமயம் ரொம்ப தீவிர கருத்தாளர்கள், புரட்சியாளர்கள், அவங்களோட எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன். அப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு வறண்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லயே இறந்தும் போயிருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், இல்ல இப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் சிரிங்க. இந்த புரட்சி 2 நாள் தள்ளி வந்துட்டு போகுது. இப்ப என்ன, நம்ம சிரிக்கிறதுனால அது 2 நாள் தள்ளி வரும்னா வந்துட்டு போகுது. இன்னைக்கு நாம எதுக்கெல்லாம் போராடுறோமோ
எதுக்காக அது நடக்குதுன்னா எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு தான். நம்ம வந்து உலகத்துல எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் பண்றோம், நமக்கு பண்றோமா? ஆனா இப்போ நீங்க உண்மையா என்ன கேட்டீங்கன்னா, நான் எனக்கு விரும்புறதெல்லாம் செய்யறேன். நான் என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பிள்ளைக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறேன்னா இல்ல, நேரம் இல்ல. ஆனாலும் அத வந்து எங்க எதிரொலிக்கும்னா, உண்மையான குழந்தைங்களை பார்க்கும்போது வெளியில வந்துடும். அந்த அதுதான் வந்து இந்த மாண்டிசோரி பள்ளியை பற்றி சொல்லும் பொழுது, அந்த பள்ளிகளை உருவாக்கிய அந்த அம்மா மாண்டிசோரி அவர்கள் அவங்க சொல்றாங்க, குழந்தையினுடைய தன்மை என்ன, வாட் இஸ் சோ ஸ்பெஷல் ஆஃப் எ சைல்டு அப்படின்னு கேட்டா, வளர்ந்த மனிதர்களுக்குள்ள கோபம், பொறாமை, மகிழ்ச்சி, துரோகம் எல்லாம் கலந்துதான் இருக்கு. நல்ல உதவுகிற எண்ணமும் இருக்கு. எல்லாம் கலந்த கலவைதான் மனித மூளை. இதனுடைய நிழல் ரொம்ப படியாத மூளைதான் வந்து ஒரு குழந்தையோட செயலா இருக்கு, மூளையா இருக்கு. சோ அப்போ ஒரு குழந்தையினுடைய இருப்பு, நம்ம கூட ஒரு குழந்தை இருக்குதுன்னா, அந்த குழந்தை வந்து தட் பிரிங்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் an adult, இல்லையா? நம்ம வந்து தன்னை மறந்து சரி, இப்ப ஒரு குழந்தையோட கொஞ்சம் போதான் நம்ம என்ன மொழி பேசுறோம் நமக்கு தெரியாது, இல்லையா? அந்த குழந்தைக்கும் நமக்கும் நடக்கிற மொழி இருக்குல்ல, ஜி 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 அப்படிங்கிறோம், குக்கு குக்குங்கிறோம், என்னென்னமோ சவுண்டு கொடுக்குறோம். யாரோ வந்தா கான்சியஸ் ஆயிடும். ஏன்னா அது வரைக்கும் அந்த பெரிய மனிதரை அந்த குழந்தை வந்து தனக்கு சமமா ஆக்கிடுது. அது மாதிரி அவங்க இன்னொரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க, நம்ம எவ்வளவு சிறந்த நண்பர்கள் சேர்ந்து ஒரு உணவை சாப்பிட்டா கூட பெரும்பாலும் வந்து நமக்கு பிடிச்சதை நம்ம எடுத்து சாப்பிடணும்னு நினைப்போம். ஒரு சிறந்த பகுதி இது எனக்கு பிடிக்கும். ஆனா ஒரு குழந்தையோட சாப்பிடும்போது இருப்பதில் சிறந்ததை அந்த குழந்தைக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய ஆகச்சிறந்த சிறந்த பண்பு என்னன்னா, தனக்கு பிடிச்சதை கொடுக்கிறது, சிறந்ததை கொடுக்கிறது. அப்படி கொடுக்க வைக்கிறது எதுன்னா ஒரு குழந்தையோட பிரசன்ஸ். அப்ப அந்த இது வந்து நான் இதெல்லாம் படிச்சுட்டு இதுக்கு வரல, எனக்கு இயல்புல இருந்தே. நான் வந்து வீட்டுல கடைசி பிள்ளை, 5 பேர் நாங்க. எனக்கு 2 அண்ணன் 2 அக்கா, நான் தான் கடைசி. அதனால வீட்டுல நான் செல்லம்தான், எனக்கு கீழே யாரும் இல்லை. ஆனால் நான் என்ன செய்வேன், எங்க தெருவுல இருக்க குழந்தைங்க, என்னை விட சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் தான் அக்கா. நான் வந்து ஒரு 8-9 வயசா இருக்கும்போது எங்க பக்கத்து வீட்டுல விசாலினின்னு ஒரு குழந்தை, தெலுங்கு பேசுற குடும்பம். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 10 மாசம் கூட இருக்காது. அந்த குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு அவங்க சினிமாவுக்கு போவாங்க, அந்த அக்காவும் அவங்க கணவரும். அதான் ஏதாவது தேவைன்னா எங்க அம்மா பாத்துக்குவாங்க. எங்க அம்மாவுக்கு அந்த உணர்வு உண்டு. தெருவுல வந்து ஒரு 5வது வீட்டுல ஒரு குட்டி பையனை ரொம்ப குறும்பு பண்றான்னு அவங்க அம்மா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பையன் பேர் ராமலிங்கம். எங்க அம்மா அந்தாண்ட போறவங்க வர்றவங்க அதை பார்த்துட்டு, ஏ பிரேமா, என்ன இப்படி அந்த பையனை கட்டி போட்டு வச்சிருக்கிற குழந்தைய அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க பெரியக்கா பேரை சொல்லி, தேனம்மா, ஐயோ அவன் பண்ற தொல்லை தாங்கல தேனம்மா, ஒரு சமையல் பண்ண முடியலன்னு. அடப்போ இப்படியா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கைத்தாவத்து எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. அது எங்க அம்மாவோட இயல்பு. அதே மாதிரி நான் வந்து அந்த விசாலினிங்கிற அந்த குழந்தைய வந்து எனக்கு 9-10 வயசு இருக்கும்போது நான் வச்சிருப்பேன். அந்த குழந்தை வந்து என்னை விட்டுட்டு போகவே போகாது. அப்ப நான் தெலுங்கு கத்துக்கிட்டது இது எல்லாமே அது மூலமாதான். நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப நாள் கழிச்சு, பல ஆண்டுகள் கழிச்சு அண்மையில அந்த குழந்தையோட, இப்ப அதுக்கும் 50 வயசு ஆகும் இல்லையா, அந்த பிள்ளையோட போன்ல பேசுறேன். அந்த குழந்தை என்கிட்ட கேட்டது என்னன்னா, அருளக்கா మీకు ఇప్పుడు తెలుగు వస్తుందా, இப்ப தெலுங்கு பேசுறீங்களா? ஏன்னா அதுக்கு என்கிட்ட பேசுறது தெலுங்கு தான், அதனால நீங்க இப்பயும் தெலுங்கு பேசுறீங்களா அப்படின்னு தான் கேக்குது. அது மாதிரி எனக்கு பழக்கம். அதே போல குழந்தைகளோடு பழகுவது எனக்கு வந்து இயல்பு. அப்படி குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்றது, கத்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில சில சமயம் கூட்டத்துக்கே போகணுமான்னு யோசிப்பேன். வீட்டுல 4 பிள்ளைங்க இருந்தா, ஐயோ இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு மீட்டிங்க்கு வேற போகணுமா? அப்ப வந்து இல்ல இல்ல, யூ ஆர் நாட் எ சைல்டு, உனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு அப்புறம் நானே என்னை சொல்லி நானே என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். இதுதான் வந்து எனக்கும் குழந்தைகளுக்குமான அந்த தொடர்பு.
சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஏன்னா குழந்தைங்க தான் நீங்க சொல்லுவீங்க நமக்குள்ள they will bring the best out of us அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அந்த சிறந்த பண்புகளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. குழந்தைங்க சாமானியமா அப்படி சட்டுன்னு வந்துட மாட்டாங்க. அவங்க ஒருத்தங்க கிட்ட நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். they sense it. அவங்க ஆமா. நம்மளை விட புத்திசாலிங்க. அதனால அவங்க நீங்க சொன்னீங்க ரொம்ப நேரம் உங்ககிட்ட இருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு உங்களுடைய இன்னர் திங் அவங்க பாக்குறாங்க. என்கிட்ட கூட கிண்டலா பேசுவாங்க எல்லாம், உனக்கு சேர்க்க சரியில்லை அப்படிம்பாங்க. ஏன்னா எங்கேயாவது கூட்டமா பார்ட்டி இருக்கும்போது 2 3 சின்ன பிள்ளைங்களை வச்சு பேசி விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்ப அவங்க உனக்கு சேர்க்க சரியில்லைன்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்குது. எனக்கு அப்ப ஆமா. நானும் ஒரு குழந்தையா மாறி போயிடுறேன். நீங்க சொன்ன மாதிரி என்னென்னமோ ஆமா. மொழியில நம்ம பேசுவோம். நீங்க பேசுறத, இந்த நிகழ்ச்சி நடத்துறதுல அவ்வளவு பிள்ளைங்க பங்கேற்கிறாங்க. அதான காரணம். உங்களுடைய கண்டிப்பா. அந்த அணுகுமுறை, இந்த குழந்தைய எப்படி பேசணும்ன்ற அணுகுமுறை தான் காரணம். நன்றிமா, நன்றிமா. அடுத்து நான் மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு குழந்தை பாடல் எங்களுக்காக பாடுங்க. அதாவது பாட்டு பாடுற மாதிரி இல்ல. இந்த ஒரு பேட்டியில ஜெயலலிதா சொல்லுவாங்க பாருங்க, சாரி அவுட் ஆஃப் பிராக்டிஸ் அப்படின்னு. அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிராக்டிஸ். குழந்தைகளுக்குன்னு நிறைய பாட்டு இருக்கும். நான் சொல்லியிருக்கிறான்னு தெரியல உங்களுக்கு. எனக்கும் மகள் குயில் மொழிக்கும் நிறைய உரையாடல் நடக்கும். அப்ப குயிலுக்கு சொல்லி கொடுத்து என்னோட நண்பர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அவங்க நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க. அவங்க அந்த குழந்தை பாடல்னு ஒண்ணு, சொல் 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 சொல்லி தந்த பாட்டிக்கெங்கே பல் பல் பல், கல் 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 கல்லடிப்பட்ட நாயின் சத்தம் லொல் லொல் லொல். எப்படி? சூப்பர். நில் நில் நில், நில்லாவிட்டால் உடனே ஓடி செல் செல் செல், வில் 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 வென்றது எங்கள் அர்ஜுனன் கை வில் வில் வில், வெல் 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 வென்றது எங்கள் அர்ஜுனன் கை வில் வில் வில். இது என்னன்னா அந்த லா லா உச்சரிப்புக்காக, பயிற்சிக்காக. ஆமா. அப்ப இத கேட்டுட்டு என் பொண்ணு பாடும்போது நான் கேட்டேன். கேட்டுட்டு சரி ஒண்ணு பண்ணுவோம், பாட்டு நல்லா இருக்கு, ஆனா வென்றது எங்கள் அர்ஜுனன் கை வில்லுன்னு வேண்டாம், நம்ம வென்றது எங்கள் ஏகலைவன் கை வில்லுன்னு பாத்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஏகலைவனா அவர் யாரு? ஏன்னா அர்ஜுனன் கேட்டிருக்காங்க, சின்ன பிள்ளை. அது அப்போ ஒரு 6 7 வயசு தான் இருக்கும், அதை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப நான் ஏகலைவனோட கதையை சொன்னேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவரு கட்டை விரல வெட்டிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுக அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் ஒரு வில்லு எடுத்தாரா இல்லையா? இல்ல, அவர் சாகுற வரைக்கும் அந்த கட்டை விரல காமிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் விழிப்பாருங்க, என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க, விழிப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப கேட்டாங்க, அப்போ அவர்தான் ஜெயிக்கலையே, அப்ப எப்படி வென்றது எங்கள் ஏகலைவன் வில்லுன்னு சொல்றது அப்படின்னு. அப்போ எப்போ அவருக்கு பயந்து கட்ட விரல வாங்கினாங்களோ அப்பயே அவர் தானே வென்றாரு, அவரோட போட்டியிட முடியாதுன்னு தானே கட்ட விரல வெட்டிக்கு வாங்கிட்டாங்க, அதனால அவர் தானே ஜெயிச்சாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஆமா அதான் சரி அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. இது ஒரு பாடல் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளவுதான். நான் பாட்டு எனக்கு இந்த சினிமால எல்லாம் வரும், அதெல்லாம் எனக்கு பாடலை விட இந்த ரிதம் ரொம்ப பிடிக்கும். அந்த தின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரணுமா, சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா, கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா, நீ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாரம்மா சின்ன பாப்பா எங்க இதெல்லாம் பாடுவேன். இது ஆனா இப்ப இருக்க குழந்தைக்கு என்னன்னா சீனி மிட்டாயும் தெரியாது, என்ன சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமானா அது அப்படியே என்னை பார்க்கும். அதுக்கு ரேப் பாடணும் இப்போ இல்லையா? அது ரேப் பண்ணாதான் புரியும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை என்கிட்ட கேட்டுச்சு, ஆண்டி உங்களுக்கு மாமதுரை அன்னைக்கிளி பாட்டு தெரியுமா அப்படின்னு. நல்ல பாட்டா சொல்லுதே, மாமதுரை அன்னைக்கிளியான்னு. மாமதுரை அன்னைக்கிளி இல்லாண்டி மாமதுரை அன்னைக்கிளின்னு அப்படியே. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டவோ, அப்ப அந்த குழந்தை வயசுக்கு இந்த பாட்டு தான் அவங்களுக்கு அந்த அந்த ராகத்துல மெட்டுல போட்டாதான் அவங்க கேட்பாங்க.
இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பயிற்சி இல்லை, நமக்கு பயிற்சி. சரியா சொன்னீங்க. நீங்க ரொம்ப அழகா போன ஒரு நிகழ்ச்சியிலயும் சொன்னீங்க. அந்த தீராத விளையாட்டு பிள்ளை அப்படியே அத சொல்லிக் கொடுக்கணும். தலைவாரி பூச்சூடி உன்னை அந்த ராகத்துல பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கலாமே பாவேந்தர் பாடல அப்படின்னு எளிமையா எளிமையா கொண்டு போய் சேர்க்கலாம். எப்பவுமே ஒரு விஷயத்த நேரடியா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, குயிலுக்கு நீங்க அழகா சொல்லும் பொழுது ஏன் ஏகலைவன் வெற்றியாளர் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த விளக்கத்தை சொன்னோடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஆமாம்மா நீங்க சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா. ஏன்னா கொண்டு சேர்க்கக்கூடிய இசை வழியாக எதையும் கற்றுக்கொள்ளும் போது நம்ம மனசுலயே ஊறி போயிடும். அது ஆமா. என்னைக்குனாலும் மறக்க மாட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய அந்த பாடல். அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த நா பிறழ்ச்சிக்காக அந்த சொல் சொல் நில் நில் லொல் லொல் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இந்த நேரத்துல குயிலுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். நம்ம சரி. அருள்மொழி அம்மாவுடைய மகள் குயில்மொழி நான் நேர்ல சந்திச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு சிறந்த பெண்மணி. அவங்க வந்து இப்போ சமீபத்துல ஒரு நடன நிகழ்ச்சி கொடுத்தாங்க. அற்புதமா பாவேந்தர் அவர்களுடைய பாடல், தமிழ் மொழி சார்ந்த பாடல், தமிழிசை பாடல்கள் நிறைய பிரமாதமா ஆடினாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல திணை அமெரிக்கா சார்பில் எங்கள் அனைவர் சார்பில் வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிறோம். அதானே விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அருள்மொழி அம்மா பொண்ணாச்சே சும்மாவா அப்படின்ன மாதிரி சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக உங்களுக்கு பிடித்த குழந்தை கவிஞர் அப்படின்னு சொன்னா நீங்க டக்குன்னு யாரு உங்க மனசுல வருவாங்க? குழந்தை கவிஞர்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் வந்து ஆழவள்ளி அப்பா தான். ஆமா, ஏன்னா நம்ம எல்லாரும் நிலா நிலா ஓடிவாவ கேட்டிருக்கோம் இல்லையா, அங்க இருந்தானே ஆரம்பிச்சோம். கண்டிப்பா. அதனால குழந்தை கவிஞர்னு எனக்கு சின்ன வயசுல அறிமுகமானவர் ஆழவள்ளி அப்பா. அதுக்கு பிறகு புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய, எனக்கு அவர் வந்து புரட்சி கவிஞர்ங்கிறது போல அவர் வந்து ஒரு குழந்தை கவிஞர். குழந்தைகளுக்கான பாடல்கள்ல வந்து அப்படி இருக்கும். நீங்க வந்து இருண்ட வீடு, இருண்ட வீடு கவிதையில அந்த வீடு எப்படி ஒரு கல்வி இல்லாத வீடு, அந்த அம்மா அப்பதான் எந்திரிச்சு, அதாவது இதெல்லாம் வந்து அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால கோலம் போடணும் அந்த பழக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா, இருந்தது. அப்ப அந்த அம்மா வந்து எழுந்து வந்து அப்படியே இந்த கண்ணு ரெண்டும் சோழி மாதிரி இருக்குதாம். சூரியனே வந்துருச்சு, அவங்க எந்திரிச்சு வராங்க, அவங்க கண்ணு எப்படி இருக்குன்னா கண்ணு ரெண்டும் சோழி மாதிரி இருக்கும். வந்து தண்ணி தெளிச்சுட்டு கோலம் தான், தாமரை மாதிரி கோலம் தான் வரைய திட்டமிட்டாங்களாம். ஆனா அது வீசின வீச்சுல தொடப்பம் செதறின மாதிரி கோலம் விழுந்தது. அப்புறம் அவங்க இப்படி நிமிர்ந்து சூரியனை பார்த்த உடனே சூரியன் நடுங்கிட்டாரு. இது மாதிரி இருக்கும். அதுல அந்த ஒரு குட்டி பையன் எந்திரிச்சு அவன் வந்து பல்லு விளக்காமையே இட்லி எல்லாம் புட்டு புட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அது பாதி சாப்பிடும் போது அவனுக்கு வயிறு வலிக்கும். அப்பதான் வெளியே போகணும்னு ஞாபகம் வரும். அந்த இடத்த தாண்டி போவோம், கொல்லை பக்கம் தாண்டி போகும்போது மாடு கட்டி இருக்கும், அதை பார்க்காம அந்த கயிறை தாண்டி விழுந்து 2 பல்லு விழுந்துரும். இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வருவார். அத வந்து நீங்க ஒரு காட்சிப்படுத்தி குழந்தைங்களுக்கு அழகா சொன்னாக்க அந்த காட்சி அப்படியே மனசுல வந்து ஓடும். அதே மாதிரி எலிய வச்சு எண்ணினால் 100 இருக்கும் எங்கள் வீட்டின் எலிகள், அவை இரவு பகல் பண்டங்களை திருடுவதில் புலிகள், அப்படி இருக்கும். அப்புறம் குதிரையை வச்சு பாட்டு இருக்கும், அணில வச்சு பாட்டு இருக்கும், பாம்பு புடலங்காய் தொங்குது, புடலங்காய்க்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியல, இது மாதிரி இருக்கும். அப்புறம் நான் எப்பவும் சொல்ல மாதிரி அந்த பட்டு குஞ்சுகள் எட்டை கோழி இட்டு கொண்டே போகும், அம்மா பேச்ச கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் புறாக்களை வச்சு இட்டதொரு தாமரை பூ இதழ் விரித்தல் போல் வட்டமாய் அமர்ந்து இறை உண்ணும் புறாக்கள். அப்ப இந்த புறா வச்சு ஒவ்வொன்னு குழந்தைக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வச்சு பாட்டு எழுதுனதுல புரட்சி கவிஞருக்கு ஒரு தனி இடம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே வள்ளியப்பா அவர்கள் ஒரு கதையை உள்ள கொண்டு வருவாரு. ஒரு கதை பாடல்கள்ல அவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். ஏன்னா பிள்ளைகளுக்கு எப்பவுமே கதையை நேரடியா சொல்றதை விட ஒரு பாட்டு வழியா சொன்னா மனசுல நிக்கும். அதே மாதிரி அந்த தலைவாரி பூச்சூடி வந்து நம்ம பாவேந்தர் ஐயா சொல்லும் பொழுது நமக்கே வந்துரும், அந்த மத்த பிள்ளைமா நீ இப்படி இருக்கலாமாமா, கிளம்புடா செல்லமே அப்படின்னு குழந்தைகிட்ட அப்படி இறங்கி பேசணும் குழந்தைங்க கிட்ட. அதை செய்தவர் நம்முடைய பாவேந்தர். அதனால அவரு குழந்தை ரொம்ப சிறப்பான ஒரு பதில்.
அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பல ரூபங்களை நாங்க இன்னைக்கு காட்ட முயற்சி பண்றோம். இசை பிரியை நீங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி. பழைய பாடல்கள் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க. என்ன மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா உங்களை மனசுக்கு ஒரு சூதிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? பாடல்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் பொழுதெல்லாம் கேட்டிருப்பீங்க. என்ன மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு? பொதுவா எனக்கு வந்து எல்லா பாட்டுமே பிடிக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரின்னு இல்ல. பழைய பாடல்கள்ல வந்து நல்ல ஒரு இனிமையான அமைதியான பாடல்களும் பிடிக்கும். நல்ல ஆட்டம் போடுற பாட்டும் பிடிக்கும். எப்படின்னா, முல்லை மலர் மேலே மொய்த்து கொண்டு போவேன், அந்த பாட்டு, அது மாதிரி பாடல்கள். அப்புறம் மாமா 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 அதுவும் நல்லா இருக்கும். சந்திரபாபு பாடுவார்ல, குங்குமப்பூவே கொஞ்சம் கொஞ்சம் புறாவே. ஆமா, அது பிடிக்கும். அப்புறம் தேவிகா, நடிகர் தேவிகா, அவங்களுடைய பாடல்கள் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். பி சுசீலாவும் அவங்களுக்கு பாடுறது அது மாதிரி ரொம்ப இனிமையான மென்மையான பாடல்கள். தன்னிலவு தேநீரைக்கு, தாழை மரம் நீர் தெளிக்க, அந்த மாதிரி பாட்டு பிடிக்கும். அதே சமயம் ஜெயலலிதா வந்து சில பாட்டுலாம் அப்படி துள்ளி துள்ளி ஆடுவாங்க, பந்து மாதிரி. அது பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு கிளப்ல போய் கூட்டத்திலே யார்தான் கொடுத்து வைத்தவரோன்னு ஒரு பாட்டு ஆடுவாங்க. இது வந்து தெய்வ மகன் ஒரு படத்துல வரும். அந்த அந்த பாட்டை வந்து இப்ப பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி யாரும் ஆடவே முடியாது அப்படின்னு இருக்கும். அப்புறம் பல பாடல்கள் வேற மாதிரி இருக்கும், ரசக்குறைவா இருக்கும், அது வேற. இந்த பாட்டு அந்த அந்த சூழ்நிலையோட அந்த மாதிரி மென்மையான பாடல்கள் இருக்கும். ரொம்ப உருக்கமான பாடல்களும் இருக்கும். சிலது வந்து எனக்கு கருத்து உடன்பாடு இருக்காது, ஆனா அந்த பாடலோட உணர்ச்சியில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஒரு சில பாட்டு சொன்னா, புருஷன் வீட்டில் வாழ போற பொண்ணு, நான் என்ன நினைப்பேன்னா, அந்த அறிவுரையெல்லாம் தப்பு இல்ல, அந்த அறிவுரையெல்லாம் சரிதான். ஆனா அத பொண்ணுக்கு மட்டும் சொல்றதுதான் தப்பு. அத மனைவியோட வாழ போற தம்பி இந்த அக்கா சொல்றத கேட்டுக்கணும்னு பாடினாலும் கரெக்ட் தான். ஏன்னா கணவன் வீட்டில் தாய் வீட்டை புகழக்கூடாது, சரிதானே? புகழ்ந்தா எரிச்சலா இருக்கும். ஆனா எல்லா ஆண்களும் என்ன செய்யறாங்க, மனைவி கிட்ட எங்க அம்மா அப்படி சமைப்பாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு தானே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவும் நல்லா தானே சமைப்பாங்க, அவங்க அம்மா நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னா எங்க அம்மா நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லக்கூடாது தானே? அது மாதிரி புரணி பேசக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. இதெல்லாம் வந்து பெண்ணுக்கு மட்டும் சொல்லப்பட்டதே அப்படிங்கிறதா எனக்கு வருத்தம். அந்த பாட்டு முடியும் போது அப்படியே அவரு திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடியிருப்பார். அவர் ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு, நீ வந்து பிள்ளைய பெத்து பேரனை பெத்து மக்களை பெத்து மனையை பெத்து பிள்ளை வயிற்றுல பேரனை பெத்து பேர வயிற்றுல பிள்ளைய பத்தி இப்படியே 100 வயசு வாழ போற தங்கச்சி, நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி அப்படின்னு முடியும். இங்க எனக்கு வந்து நான் பகுத்தறிவாதி, அவர் எப்படி சாமி துணை இருக்குன்னு சொல்லலாம், சண்டைக்கு போக முடியாது. அந்த ஒரு ஏழை மனிதனுக்கு அதுதான் அவருக்கான ஆறுதல். அப்ப நமக்கு எதுவுமே இல்லை, ஆனா நமக்கு சாமி துணை இருக்கு அப்படின்னு அந்த தங்கச்சிக்கு வந்து அவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் புரிஞ்சாதானே நம்ம மக்கள்கிட்ட பேச முடியும். நான் அங்க போய் வந்து நான் புரட்சியாளர், அவர் அந்த அண்ணன் இப்படி சொன்ன தப்புன்னு பேச முடியாது. அவங்க சூழல் அப்படி. இது மாதிரி பாடல்களையும் ரொம்ப உணர்ந்து ரசிப்பேன். அப்புறம் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு பாடல். அதுல வந்து அந்த அந்த அனாதை குழந்தைகளோட நிலைமை, தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையை அறிந்ததில்லை, ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா, அதை உலகத்தில் வாழ விடு அப்படின்னு கேட்கும் போது இதான் அந்த குழந்தைங்களோட நிலைமை. அந்த இத பாடும்போது அந்த காட்சியில ஒரு குழந்தை வந்து வாயில கை சூப்பிக்கிட்டே பார்த்துட்டு, அந்த கை சூப்புங்கிறது உளவியல் ரீதியாக ஒரு ஏக்கம் தான். அது அந்த அந்த இடத்துல அது அவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க. அது மாதிரி இதோ எந்த தெய்வம் முன்னாலேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல வந்து அது ஒரு குழந்தையோட பாடுற பாட்டு.
அதுல வரும் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, இது ரெண்டும் இல்லைன்னா நீ பக்தி வேஷம் போடுறது பயன் இல்லையே. அந்த இடத்துல அந்த நோக்கம் இந்த பாசம் கருணைங்கிறது. இதெல்லாம் போல எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு. எங்க அப்பாவுக்கு தியாகராஜ பாகவதர் பாட்டு தான் பிடிக்கும். அந்த படத்துக்கெல்லாம் கூட்டு போய் உட்கார வச்சிருவாரு. செகண்ட் ஷோவுக்கு வேற உட்கார வச்சு நாங்களாம் இப்படி தூக்கத்துல ஆடினா டீ வாங்கி கொடுப்பாரு. அப்ப தியேட்டர்ல கிளாஸ்ல டீ கொடுப்பாங்க. அந்த டீ வாங்கி கொடுத்து தியாகராஜ பாகவதர் படத்தை பார்க்க வைப்பாரு. ஆனா வெளியில வந்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன்னு ஒரு பாட்டு, சுப்பிரமணிய சுவாமி நாங்க எங்க அப்பாவை பார்த்து அப்படி பாடுவோம். அது ஆனா அம்மாவுக்கு தான் எங்களோட வர்ற ரசனை. அவங்களுக்கு இந்த மணமகளே மருமகளே வாவான்னு ஒரு பாட்டு. இது பொண்ணு அழைக்க போறதுனால எல்லா வீட்லயும் கல்யாண வீட்டுல அதான் பாடுவாங்க. அதான் மைக்ல ஓடும். அதுல ஏன் எங்க அம்மாவுக்கு பிடிக்கும்னா, நாங்க ஒரு தமிழாசிரியர் குடும்பம், ரொம்ப வசதி கிடையாது, இயக்க குடும்பங்களோட தான் வளர்ந்தோம். டாக்டர் அம்மா சொன்னாங்க இல்லையா, 20 ஆண்டுக்கு முன்னாடி நான் அவங்க வீட்டுக்கு சிகாகோவுக்கு வந்திருக்கேன். அதுக்கு 20 ஆண்டுக்கு முன்னாடி அண்ணன் இளங்கோவன் வீட்டுக்கு பிச்சாண்டார் கோயிலுக்கு போயிருக்கேன். பள்ளி முடிச்சு கல்லூரிக்கு போறப்ப அப்ப பாருங்க 40 ஆண்டு அவங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீடுலாம் ரொம்ப பெரிய வீடு. அந்த பிச்சாண்டார் கோயில்ல பெரிய வசதியான ஒரு வீடு. எங்க வீடெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ நம்ம ஒரு புலவர் குடும்பம், வறுமை கிடையாது, ஆனா ரொம்ப வசதியும் கிடையாது. அதுல வேற நிறைய பேரை நம்ம வீட்டுல இருந்து படிப்பாங்க, எல்லாருக்கும் உதவி செய்யறது, அதனால வரக்கூடிய கூடுதல் சுமையும் இருக்கும். அப்ப எங்க அம்மா அந்த பாட்டை கேட்டு அதை பத்தி சொல்லுவாங்க. என்னன்னா, அதுல அந்த பெண்ணுக்கு அது பணக்கார வீட்டு பெண் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீட்டு பெண்கள் பாடுறாங்க, எங்க வீட்டுல பணம் இல்ல, பொருள் இல்ல, உன் வீட்டுல இருக்க வசதி இல்ல. எங்க வீடு எப்படிப்பட்ட வீடுனா, கல்வி மகள் வாசம் செய்யும் வாசல் எங்கள் வாசல், கற்றவர்கள் தலை வணங்கும் கோயில் எங்கள் வாசல் அப்படின்னு. இப்படிதான் நான் ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் கூட பாட்டுல இருந்திருக்கு இல்லையா. அதனால அந்த பாடல்கள்ல எனக்கு இனிமையும் உண்டு, இசையும் உண்டு. உள்ளம் விழித்தது மெல்ல அந்த பாடலின் பாதையில் செல்லன்னு ஒரு பக்கம் பாடிட்டு இருப்போம். கங்கைக்கரை தோட்ட பாட்டு கூட நிறைய கேட்போம். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி பாடல்கள் இருக்கும். அப்புறம் இளையராஜா வந்துட்டாரு எனக்கு 14 வயசுல. அப்புறம் இப்ப வரைக்கும் அவர் வேற கூட வந்துகிட்டே இருக்காரு. அதனால அந்த இசையோட நம்ம வாழ்றது மனசுக்கு ஒரு இனிமையானது. அவ்வளவுதான். அருமை அருமை. நீங்க சொன்ன நிறைய பாடல்கள் எனக்கும், ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் கனமா இருக்கக்கூடிய சூழல்ல கூட 4 பாட்டு கேட்டேன்னா அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி திரும்ப கிளம்பிடுவேன். அந்த மாதிரிதான் எனக்கு நீங்க மாமதுரை அன்னக்கிளி எங்க இடத்துல மாமா 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 அந்த பாட்டும் பிடிக்கும்னு சொன்னீங்களா, எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கும் அது ரொம்ப பிடிச்ச பாடல். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உங்க அம்மா உங்க வீட்டு சூழலை எடுத்து சொல்ற மாதிரி, எங்க வீட்டு வாசல்ல கல்வி இருக்கும், உனக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கம்மியா இருந்தாலும் மத்த விஷயங்கள்ல நாங்க அதிகமா உனக்கு வாசல் தேடி வந்தோருக்கு கல்வி காத்திருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழல். ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் ஒரு புரட்சியாளர்னு வாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. கலையை ரசிப்பதில் தவறில்லை, நம்ம எதற்கும் நம்ம எதிரி கிடையாது. ஆனா ஒரு கருத்து தவறாக இருக்கும் பொழுதுதான் அங்க போராட்டம் தெரிகிறது. ரொம்ப அழகா உங்களுடைய அந்த இசை ரொம்ப துள்ளலோட இப்ப இளையராஜாவோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா. உங்களுடைய இந்த இந்த பகுதியை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இசைப்பிரியை. மகிழ்ச்சி. அடுத்ததா தமிழ் மீது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஈடுபாடு. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் தாண்டி ஒரு நல்ல வாதம் செய்யணும்னாலே உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்கு ஒரு உதாரணம் எடுக்கணும்னா கூட நம்ம இலக்கியங்கள்ல இருந்தா எடுப்போம். சமீபத்துல ஒரு புத்தக வெளியீடுல கூட கவனிச்சேன், நீங்க ரொம்ப அழகாக அந்த இலக்கியங்களிலிருந்து உதாரணம் எடுத்து பேசிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். அப்படி உங்களுக்கு தமிழ் மீது இருக்கக்கூடிய அந்த அதிக ஈடுபாட்டிற்கான காரணம் முதலே சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்க அந்த சூழல், நீங்க வளர்ந்த சூழல் அப்படி. உங்களுக்கு அதுவும் அந்த இலக்கியங்கள் மீது அதிக ஈடுபாடு இருக்க காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
அது இயல்பு, நீங்க சொன்னதுதான். ஏன்னா அப்பா தமிழாசிரியராக இருந்து நான் அந்த பேச்சு போட்டிகள் இதுல எல்லாம் கலந்துகிட்டு வந்தது. வீட்டுல எல்லாருமே அந்த தமிழ் உணர்வோட தான் இருப்பாங்க. அண்ணனை பத்தி சொன்னாங்க இல்லையா, அவரு மகிழ்நன் பேரு, ஆஸ்திரேலியாவுல இருக்காரு. இளவழகன்னு ஒரு அண்ணன் சேலத்துல இருக்காரு. அவர் வந்து இப்போ மனு தர்மம் புத்தகத்தை எளிமைப்படுத்தி வெளியிட்டு இருக்காரு. அந்த அசல் மனு தர்மம் அதை வந்து இன்னும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமைப்படுத்தி வெளியிட்டு இருக்காரு. ஒரு அக்கா தேன்மொழி, இன்னொரு அக்கா மான்விழி. ஆமா, அதனால வீட்லயே எல்லாருக்கும் அந்த அழகர் சிறப்பு உண்டு. அப்புறம் நான் பள்ளியில பேச ஆரம்பிச்சது, அதுக்காக படிக்க தொடங்கியது. பேச்சு போட்டிகளுக்கு போகும்போது எங்க அண்ணன் வந்து எனக்கு எழுதி கொடுப்பாரு, மகிழ்நண்ணன். ஆனா ஒரு 8ஆவதுக்கு பிறகு நான் வந்து பள்ளியில பேசும் பொழுது 6, 7 இலக்கிய மன்றம் இருக்கும். அரசு பள்ளியில படிச்சேன். எனக்கு வந்து இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தா என்னுடைய இந்த ஒரு ஒரு துணிச்சல், எதையுமே எடுத்து செய்ய முடியுங்கிற ஒரு எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, அதை வளர்த்தது வந்து தமிழ்நாடு அரசு பள்ளி தான். என்னுடைய நான் படித்த மகளிர் அரசு மேல்நிலை பள்ளி, பாவடி நகரவை மேல்நிலை பள்ளி, இங்கெல்லாம் வந்து இலக்கிய மன்றம் இருக்கும். ஒவ்வொரு மாசம், இந்த மாசம் 6ஆம் வகுப்பு, அடுத்த மாசம் 7ஆம் வகுப்பு, அதுல அந்த 7ஆம் வகுப்பு பிள்ளைங்க எல்லாம் பேசணும். ஒரு வகுப்புக்கு 2 பேராவது பேசணும். அப்படி பேசும்போது இப்ப வந்து நான் விரும்பும் பெண்பார் புலவர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. ஔவையார், ஆதிமந்தியார். எனக்கு முன்னாடி முந்திக்கிட்ட பெண் வந்து நான் ஔவையாரை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப எனக்கும் ஆதிமந்தியார் தெரியாது. நான் சொல்றேன், ஐயோ நம்மளுக்கு தெரியாது. அப்ப டீச்சர், நானும் ஔவையாரை பத்தியே பேசுறேன். அதெல்லாம் கிடையாது, நீ ஆதிமந்தியார் பத்தி பேசு அப்படின்ட்டாங்க. அப்ப ஆதிமந்தியாரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு எங்க அப்பா கிட்ட கேக்குறேன், நீ வந்து நூலகத்துக்கு போ. அந்த நூலகம்ங்கிறது எங்க வீட்டுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், நடந்துதான் போகணும். இந்த இடத்துல இருக்கு. அங்க போய் நூலகத்துல போய் நூலகத்தை கேளு, அகர வரிசையில பெண்பார் புலவர்கள்ல ஆதிமந்தியாரை பத்தி புத்தகம் வேணும்னு கேளு. இது வந்து நான் 7ஆவது படிக்கும்போது. அப்ப போய் கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கி அங்கேயே உட்காந்து மொத்தமா படிச்சுட்டு வந்துட்டேன். படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் பேசும் பொழுது என்னன்னா, எங்களுக்கு வந்து 7 வகுப்பு இருக்கும், ஏல இருந்து ஜி வரைக்கும் போகும். ஒவ்வொரு வகுப்புல இருந்து பேசுறவங்களும் 2 பேரும் ஔவையாரை பத்தி தான் பேசுறாங்க. யாருமே ஆதிமந்தியாரை பற்றி பேசல. நான் மட்டும்தான் ஆதிமந்தியாரை பற்றி பேச வந்திருக்கேன். இப்ப நான் வந்து புத்தகம் படிச்சுட்டேனே தவிர பேச்ச வந்து 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு சுருக்கி தயாரிக்கல. நான் பாட்டுக்கு ஆதிமந்தியார் கதையை பேச ஆரம்பிச்சேன். எங்க ஆசிரியர்கள் எல்லாரும் எனக்கு மணி அடிக்கிறத விட்டுட்டு, ஏன்னா அவங்களும் நிறைய பேரு அப்பதான் புதுசா கேக்குறாங்க. 20 நிமிடம் பேசுறேன் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது. 20 நிமிடம் எல்லாரும் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அப்ப வந்து எப்படி ஆட்டநத்தி வந்து சேர்ந்தானா அப்படின்னு அந்த காவிரி கரையோடு ஆதிமந்தி நடந்தாள் அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி அந்த இதை பேசி முடிக்கிறேன். அப்போ இதன் மூலம் தெரிந்து கொள்ளும் பொழுது படிக்கிற ஆர்வம் அது வரும். அப்புறம் எல்லா விதமான நாவல்கள், காமிக்ஸ் படிப்பேன், தாய் படிப்பேன், அப்புறம் ஸ்டெல்லா புரூஸ் கதைகள் படிப்பேன், பாலகுமாரன், சுஜாதா, டி ஜானகிராமன், ஜெயகாந்தன், லாசா ராமாமிர்தம், இப்படி எல்லாரையும் படிப்பேன். அப்புறம் தான் பின்னாடி வரக்கூடியவங்கள இப்போ நிறைய எழுத்தாளர்கள், பெருமாள் முருகன் இருக்காரு, இமயம் இருக்காரு, தமிழ்ச்செல்வன் இருக்காரு, நிறைய பேர் எழுதுறாங்க. இப்போ நான் அண்மை காலமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஆண்டுக்கு மேல நிறைய இலக்கியம் வந்து படிக்கிற நேரம் இல்லை, மற்றது படிக்கவே நேரம் சரியா இருக்கு. ஆகையினால இத படிக்க 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 அது வந்து நம்மளை ஈர்த்துக்கிட்டேதான் அந்த அந்த ஈர்ப்பு தான் வந்து நம்மள அந்த அந்த தன்மையோட வச்சிருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு அழகியல் நம்மளையே அறியாம ஒரு சுழல் மாதிரி இழுத்துரும் நம்மள. ஒரு இடத்துல நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்மள அதை விட்டு அடுத்த இதுக்கு போக முடியாது. நம்மளால மனசு அசை போட்டு கொண்டே இருக்கும்.
சர்வைவல் ஸ்கில்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரு இடத்துக்கு புதுசா நம்ம விடுதிக்கு எங்கேயாவது போகும்போது, ஐயோ எனக்கு சமைக்கவே தெரியாதுமா அப்படிங்க அந்த பசங்க. ஆனா வேற வழியே இல்ல உனக்கு. ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லைன்னா நீ ஒரு பருப்பாவது வச்சுக்க கத்துதான் ஆகணும்னு அப்ப கத்துப்பாங்க. அது மாதிரி இங்க ஔவையார் அந்த பொண்ணு எடுத்துருச்சு, ஆட்டனத்தி ஆதிமந்தையார பத்தி பேசியே ஆகணுங்கும் பொழுது, நீங்க அதை உங்க அப்பா போய் எடுக்க சொன்னாலும் அதை உள்வாங்கி 20 நிமிடம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்படி தேவைக்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட பழக்கம் உங்களுக்கு ஒரு தேடல்ல கொண்டு வந்து முடிச்சிருக்குது. அதனாலதான் இன்றும் இலக்கியங்களை நீங்க தொடர்ந்து வாசிக்கிறீங்க. அதனாலதான் உங்களால ஒரு மேற்கோள் காட்டும் பொழுது, இந்த இலக்கியத்தில் இப்படி பெண்மைக்காக இப்படி பேசப்பட்டிருக்கு, பெண்கள் இப்படி போற்றப்பட்டு இருக்கிறார்கள், அதெல்லாம் ஒரு உதாரணமா எடுத்துக்கணும்னு உங்களால மிகச்சிறப்பாக கையாள முடியுதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஈர்ப்பு. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதெல்லாம் நம்ம ரத்தத்தோடயே ஊறிய தமிழ் இல்லையா? அது மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க. வீட்டுல பேர் வைக்கும் பொழுது அத்தனை பேர் பேரையும் சொல்லும்போது அருள்மொழியை தொடர்ந்து குயில் மொழி அப்படின்னு உங்க மகளுக்கும் அந்த அழகர சிறப்பிலேயே நீங்கள் பேர் வைத்திருப்பது மிகவும் பெருமை. நன்றிமா, நன்றி. அடுத்ததாக நான் உங்களை கேட்க நினைச்சது, சரி இப்போ இவ்வளவு வீட்டுல வந்து ஒரு தமிழ் கூடலாவே இருந்திருக்கு உங்க வீடு. அப்போ அப்பா ஒரு தலைமை ஆசிரியர், அம்மா ஒரு சிறப்பான புத்தக வாசிப்பாளர், ஒரு அருமையான ஒரு சிந்தனையாளர். இந்த சூழல்ல வளர்ந்த நீங்க வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு எப்படி வந்தீங்க? இதுதான் உங்க கனவா? எதனால இந்த அந்த வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுத்தீங்க? உண்மையை சொன்னா கனவெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல எனக்கு கனவு வந்து டாக்டர் ஆகணும்ன்றது. டாக்டர் ஆகணும்னா ஏன்னு சொன்னீங்கன்னா, என்ன சின்ன வயசுல பார்த்த எங்க எங்க வீட்டு பக்கத்துல இருந்த டாக்டர் பிரேமகுமாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரொம்ப அழகா கொண்ட போட்டிருப்பாங்க, இதே மாதிரி வளையம் போட்டிருப்பாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து இந்த பி சுசீலா போட்ட அந்த வளையமும் எங்க டாக்டர் பிரேமகுமாரி போட்ட வளையமும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் எனக்கும் அதை பழக்கிட்டாங்க, நானும் அப்படியே தான் இருப்பேன். அதனால டாக்டர் பிரேமகுமாரிய பிடிக்குங்கிறதுனால நானும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். மற்றபடி பெரிய கனவெல்லாம் கிடையாது. அப்புறம் இலக்கியம் படிக்கணும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, தெலுங்கு வந்து சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னால நாங்க குடியிருந்த பகுதி வந்து சௌராஷ்டிரா மக்கள் வாழ்கிற பகுதி. அதனால எனக்கு வந்து தாய்மொழி மாதிரி நான் முதல்ல பேசுனது வந்து சௌராஷ்டிரா மொழி தான். அவங்க வீட்டுலதான் என்னை தூக்கிட்டு போய் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு வெள்ளை நிறமா இருப்பாங்க. அதனால எங்க அம்மாவும் கொஞ்சம் சிவத்த நிறம்ன்றதுனால எங்களை பார்த்தா எங்க அம்மாவையே சௌராஷ்டிரா பொண்ணு நிறைய பேர் நினைப்பாங்க. அதனுடைய ரொம்ப சுவராசியமான எனக்கு எந்த அளவுக்கு அந்த குழந்தை பருவத்துல அந்த மொழி என் மனசுல பதிஞ்சதுன்னா, நான் வந்து டாக்டர் மா சொன்னாங்க இல்லையா, 2002 சிகாகோ வந்திருந்தப்போ அவங்க வீட்டுல இன்னொரு மருத்துவ கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுல அந்த மனைவியா இருந்தவங்க அந்த டாக்டர் மா பேசும்போது அவங்க பேசுற தமிழை வச்சு நான் வந்து நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டேன். அவங்க சேலம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது கூட எனக்கு பெருசா தெரியல. நான் கேட்டேன், உங்க தாய்மொழி சௌராஷ்டிராவா? அதாவது சௌராஷ்டிரா பேசுறவங்க எப்படி தமிழ் பேசுவாங்க வரைக்கும் எனக்கு தெரியும். அப்புறம் டாக்டருக்கு ஆச்சரியம், எப்படி கேக்குறீங்க? ஏன் இல்ல நீங்க பேசுறது எனக்கு சௌராஷ்டிராக்காரங்க தமிழ் பேசுற மாதிரி இருக்கு. அவர் டாக்டர் பேர் வந்து லால் அப்படின்னு நினைக்கிறார். சரிங்களாமா? சரோமா சரிதானே? காந்திலால். கரெக்ட். அவங்க வந்து ராசிபுரம் அந்த பக்கம் ஊர் ஏதோ சொன்னாங்க. டாக்டர் பேர் எனக்கு லால்ங்கிறது மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. 2002. அப்போ அவ்வளவு சின்ன குழந்தையில எனக்கு அந்த மொழி அவ்வளவு பதிஞ்சது. தெலுங்கு வந்து அவ்வளவு அடுத்து தெலுங்கு பதிஞ்சது. ஆனா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப பயம், இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு பயம், அது வரவே இல்லை. அப்பதான் +2 முடிச்ச பிறகு ஏன் நமக்கு அதை பத்தி பயப்படுறோம், அப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிப்போம் அப்படின்னு ஒரு சவாலா தான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல இருந்து கத்துக்கிட்டானே, இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ அப்புறம் எம்ஏ வந்து மாநில கல்லூரியில சேர்ந்தேன். ஆனா அப்ப நிறைய போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தா, அப்ப என்ன சொன்னாங்கன்னா, கல்லூரியில என்ன போராட்டம் பண்றீங்க, அது இது டிபார்ட்மெண்ட்ல கேட்பாங்க தானே. அப்ப பார்த்தேன், சரி நம்மள யாரும் இப்படி எல்லாம் கட்டுப்படுத்த கூடாதுன்னா என்ன செய்யணும்னா வக்கீல் ஆயிடணும். ஏன்னா நான் லிட்ரேச்சர் படிச்சு நான் ஒரு ப்ரொஃபஸரா போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க,
அப்பயும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தானே நான் இருக்க முடியும். அங்க போனா அந்த ஒழுங்கோட இருக்கணும், அதை மீறி இருக்க முடியாது. அதனால அப்ப நான் பாதியில எம்ஏ விட்டுட்டு சட்டக்கல்லூரிக்கு போயிட்டேன். சட்டக்கல்லூரியில படிச்சுட்டு நான் நினைச்ச மாதிரி வழக்கறிஞராகவும் சரி, நான் விரும்புகிற வேலைகளையும் செய்யறதுக்கு எனக்கு இந்த வழக்கறிஞர் பணி அவ்வளவு பெரிய களமாக இருந்து எனக்கு உதவுது, என்னை வாழ வைக்கிறது. அதனால இது என் கனவு அல்ல, நான் தேர்ந்தெடுத்தது. அது நடைமுறையிலையும் சாத்தியமாயிடும். அருமை அருமை. உங்களுடைய தேர்ந்தெடுத்த பாதை அப்படின்னு சொல்லலாம், வாழ்க்கை பாதை வழக்கறிஞர். மிகச் சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததான் நான் உங்களை கேட்க நினைஞ்சது, இப்ப கிட்டத்தட்ட நம்ம தலைப்புக்குள்ள வரோம். பெண்களுக்கான ஒரு உண்மையான சுதந்திரமா நீங்க எதை நினைக்கிறீங்க? 2-3 செய்திகள் இருக்கு. ஒண்ணு, தான் நினைத்ததை சுற்றுப்புற சூழலுக்கு அஞ்சாமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பெண்ணுக்கு. அதை இப்போ நான் இந்த இந்த படிப்பு படிக்கணும், நான் ஒரு விண்வெளி வீராங்கனை ஆகணும்னு நான் நினைச்சா அதுக்கு என்ன தடையாக இருக்க முடியும்? ஒண்ணு, எனக்கு படிப்பு கம்மி, எனக்கு மதிப்பெண் இல்லை, வீட்டுல வசதி இல்லை, இது மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஆனா விண்வெளி வீராங்கனை ஆயிட்டா உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்க. ஒரு பெண் விளையாட்டு வீராங்கனையாக இருக்காங்க, ஒரு வயசுக்கு மேல போதுமா, உடம்பு கெட்டி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன, மாப்பிள்ளை கிடைக்காது. நான் எம்எஸ்சி பண்ணிட்டேன், எம்பிஏ பண்றேன், பிஹெச்டி பண்ணுங்க, நான் படிச்சுட்டே போகாதப்பா. ஏன்? அதுக்கு மேல மாப்பிள்ளை கிடையாது. மாப்பிள்ளை கிடையாதுன்னா இருக்கு, நம்ம ஜாதியில இல்லை. இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு பெண்ணுடைய உயரம் அப்படியே ஆணி அடிக்கிற மாதிரி, சுத்தியில அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு அமுக்கப்படுது பாத்தீங்களா? அது இல்லாம, இந்த காரணங்கள் இல்லாமல் ஒரு பெண் தான் நினைத்த கல்வியை, வேலையை, கலைகளை தேர்வு செய்து அவ வாழ்க்கையை முடிவு செய்யணும். அதுதான் ஒரு பெண் உரிமைக்கான ஒரு எல்லை. 2வது, அப்படி ஒரு பெண் இருப்பதுதான் ஆணுக்கான சுதந்திரம். என் ஒய்ஃபுக்கு பேங்க் சலான் கூட ஃபில்அப் பண்ண தெரியாதுங்க, என் ஒய்ஃபுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கூட வாங்க தெரியாதுங்கன்னா நீ அழுதுகிட்டே தான் இருக்கணும். உங்களை போல வெளிநாடுகளுக்கு வருகிற பெண்கள் எல்லாம் கத்துக்கிட்டா வராங்க. அங்க பார்த்தா அவங்க கண்ணாடியை போட்டு இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு டிரைவ் பண்ற அழக பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்களே கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு விடுறாங்க, எல்லா வேலையும் பாக்குறாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் தான் ஆணுக்கான சுதந்திரமும். ஒரு அப்பா இல்ல, அண்ணனுக்கு கல்யாணம் பண்றதுக்கே 35 வயசு, ஏன்னா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ ஒரு பெண் அடிமையாக இருப்பது, ஒரு பெண் சார்பு உயிரியாக இருப்பது ஒரு ஆணுடைய காலில் கட்டப்பட்ட விலங்கு. இத புரிஞ்சுக்கிற சமூகம் தான் விடுதலையை நோக்கி நகர முடியும். இத நம்ம சொல்றதுக்கு, ஒரு திராவிட இயக்க பெண்ணாக சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா, நீங்க இன்னைக்கு நம்ம உலக உழைக்கும் மகளிர் தினம் பத்தி பேசுறோம் இல்லையா? இந்த பெண்கள் நாள் அப்படிங்கறத UN அறிவிச்சு கிட்டத்தட்ட 4 பெண்கள் மாநாடு நடந்தது. கோபன்ஹெகன்ல, நைரோபியில, பீஜிங்ல, அப்புறம் இன்னொன்னு எங்க முதல்ல நடந்தது இல்லையா? மொத்தம் 4. இப்போ 5ஆவதா ஒண்ணு நடக்க போகுது. அது எங்க நடக்க போகுதுன்னா பாரிஸ்ல. இந்த 95ல பீஜிங்ல நடந்த அந்த உலக பெண்கள் மாநாட்டுலதான் பெண்ணுரிமையும் மனித உரிமையே அப்படின்ற ஒரு முழக்கத்தை உருவாக்குனாங்க. ஆனா இந்த எல்லா மாநாட்டிலையும் நீங்க நான் சொல்றத சோதிச்சு கூட பாருங்க, இந்த ஒவ்வொன்னு 75, 80, 85, அப்புறம் 95, இந்த 4 உலக பெண்கள் மாநாட்டிலும் போடப்பட்ட தீர்மானங்கள், இந்த இது மாதிரி சுற்றுச்சூழல் தவிர, என்விரான்மெண்டல் சயின்ஸ் தவிர மற்ற பெண்களுக்கான முன்னேற்றம் குறித்த அத்தனை தீர்மானங்களும், ஒருவேளை இனி நடக்க போற பாரிஸ் மாநாடு உட்பட போட போகிற தீர்மானங்கள்
அதனுடைய சாரங்களை எல்லாம் 1929, 30, 31 இந்த 3 ஆண்டுகள்ல நடந்த சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்கள்ல நீங்க பார்க்க முடியும். அதுதான் 75, 80, 85ல வருது உலக நாடுகள்ல. அது மாதிரி நீங்க பெண்ணுரிமையை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா வெளிநாடுகள்ல வாழ்ற பெண்கள் அடிப்படையில மேரி உல்ஸ்டன்கிராஃப்ட் படிக்கிறாங்க, வெர்ஜினியா உல்ஃப் படிப்பாங்க, சிமன் டிபோவா படிப்பாங்க. இந்த எல்லாரும் சொல்லுகிற அந்த சாரத்தை பெண் ஏன் அடிமையானாள்னு பெரியார் எழுதின அந்த கட்டுரைகள்ல படிக்கலாம். இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம பிரச்சனையும் உலக பெண்கள் பிரச்சனையும் ஒரு இடத்துல இணையுது. ஆனா அதுல இல்லாத ஒரு பிரச்சனை இங்க இருக்கு. இது பெண்ணை ஜாதியோட இணைக்கிறது. இது அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒட்டுமொத்தமான சமூக விடுதலையை நோக்கி நகர்வதுதான் நம்முடைய கடமை. அதுதான் புரிதல்னு நினைக்கிறேன். மிகச் சிறப்பான பதில். 2 விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு பெண் தான் விரும்பியபடி வாழறதுக்கு, அதாவது அவள் நினைத்த கல்வி, ஏன்னா அத ஒரு பெண்ணு நீங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவளுடைய சுதந்திரம் இங்க நீங்க 2வது விஷயமா நீங்க சொன்னது என்னன்னா, அவ தனியா செய்யணும். 2வது இவ்வளவு ஒரு சுமையா கால்ல கட்டிட்டு இருக்கிற அந்த ஆண்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கும் அப்பதான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போல இந்த உலக உரிமைகளை பத்தி பேசும் பொழுது நம்ம எல்லாமே ஒத்து வந்தாலும் நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஜாதி அடிப்படையில தான் அங்க நம்ம மாறுபடுறோங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆச்சரியமான விஷயம்தான். இங்க மாநாட்டுல பேசப்பட்டது அத்தனை வருடங்களுக்கு சுயமரியாதை திட்டத்துல பேசப்பட்டதுங்கிறது நீங்க சொன்னது ஆச்சரியமான ஒரு தகவல் தான். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததான் நான் கேட்க நினைச்சது, உங்களுக்கு பெண்களுக்கு எதுல விழிப்புணர்வு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா பெண்கள் பல விஷயங்கள்ல நான் கல்வி சார்ந்து, ஒரு திருமணம் சார்ந்து, குழந்தை சார்ந்து இதெல்லாம் சொல்லுவீங்க. விழிப்புணர்வுனா முதல்ல என்ன வேணும் அவளுக்கு, அதை சொல்லுங்க. முதல்ல நமக்கு என்ன வேணும்னு தெரியணும். அதுல எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கணும். 3வது விட்டு கொடுப்பதா இல்ல ஏமாந்து போவது. காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற சொல்லுல நம்ம என்ன வாகனம். எனக்கு தெரிஞ்சு பல பெண்கள் போட்டி தேர்வுகளுக்கு போவாங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், நல்லா படிப்பாங்க, நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காதல் வரும் பாருங்க. இந்த காதல் வந்த உடனே சில பெண்கள் இவங்க படிக்கிறது நோட்ஸ் எழுதுறத நிறுத்திக்கிட்டு அந்த பையனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சு. நீ முதல்ல யாரோ ஒருத்தர் முதல்ல தேர்வாயிடணும்னா எங்க போய் எதை விட்டு கொடுக்குறது? அவரு தேர்வாகி போய் அவரு அங்க போறாரு, அங்க வேற ஒருத்தரை பிடிச்சி வேற கல்யாணமே பண்ணிட்டு போயிடுவாரு. இது நிறைய நடக்கும். அது மாதிரி ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இந்த காதல்ங்கிறதோ காதல் மாதிரி வர்ற ஈர்ப்போ உங்களுடைய இலக்கில் இருந்து உங்களை தடுமாற வைக்கும்னா அந்த இடத்துல விழிப்பா இருக்கும். நாளைக்கு 10 மணிக்கு எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு இன்டர்வியூ இருக்கு, அல்லது எனக்கு என்னுடைய முடிவு இது இருக்கு அப்படிங்கும் போது இல்ல நீ என்னைய பார்க்க வரணும், நீ வரலன்னா மௌன ராகம் படம் மாதிரி நீ வரலன்னா நீ என்ன லவ் பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னா யாராவது பேசுனா சாரி, நாளைக்கு எனக்கு இந்த வேலை முக்கியம், இதை தியாகம் பண்ணிட்டு தான் நான் உனக்கு என்னுடைய காதலை அன்பை நிரூபிக்கணும்னா நம்ம நாளன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல தெரியும். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு நம்ம கூடுகளும் பூண்டுகளும்னு வச்சோம். கூடுங்கிறது 2 பறவைகள் அன்பால் கட்டி கொள்ளுவது. அது சுதந்திரமானது. அந்த 2 பேருக்கும் எவ்வளவு காலம் ஒத்த அன்பும் பாசமும் இருக்குமோ அவ்வளவு வரைக்கும் அந்த கூடு மகிழ்ச்சியா இருக்கும். இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எட்டி பாக்குறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு வாழ்ந்தா அது கூடு அல்ல, பூண்டு. உங்களுக்கு கூடுக்கும் பூண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுவது, உங்களை தற்காத்து எதுவாக இருந்தாலும் உங்க உழைப்பு, முன்னேற்றம், வெற்றி, இதுக்கு அப்புறம் தான் என்ன. அந்த காதல்
அவ்வளவு பெரிய காதலா இருந்தா அது வந்து காத்திருக்கும், அது உங்களை தேடி வரும். நீ இத பண்ணலன்னா என் காதல் போயிடும்னு சொன்னா எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பெண்கள் கத்துக்கணும். இதுதான் இதுல விழிப்புணர்வு இருக்கணும்ன்றதா என்னுடைய ஒரே ஆலோசனை. அதாவது நான் என்னவாக வேண்டும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவு வேணும். அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு மிக சிறப்பாக அதுலதான் நமக்கு விழிப்புணர்வு வேணுங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. சுயமரியாதை பத்தி இப்பதான் சொன்னீங்க நீங்க. சுயமரியாதைங்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இருபாலாருக்கும் அவசியம், அதுலயும் பெண்களுக்கு கூடுதலாகவே அவசியம். இது பத்தின உங்களுடைய கருத்து? நம்ம பெண்கள் வந்து நிறைய நேரத்துல எதை நினைச்சு உளவியல் ரீதியா துன்பப்படுறாங்கன்னா, நம்ம வந்து அழகா இல்லையோ, நம்ம உயரமா இல்ல, நம்ம வந்து குண்டா இருக்கோம், இல்லைன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கும், நான் அவ்வளவு நேரமா இல்ல ஓவர் வெள்ளையா இருக்கும், என் பல்லு சரியில்லை, என் கண்ணு சரியில்லை, என் மூக்கு சரியில்லை, இல்லையா? இவ்வளவு தூரம் மற்றவங்க பார்வை பற்றியும் மற்றவங்களுடைய அளவீடுகளை பற்றியும் கவலைப்படுறோம்னா என்ன அர்த்தம்? நமக்கு செல்ஃப் எஸ்டீம் இல்ல, சுயமரியாதை இல்லை. நான் யாரா இருக்கிறேன்? பல பேர் சொல்லுவாங்க, ஒரு ஒரு பெண் வந்து அவங்க தோற்றத்தினால கொஞ்சம் கருப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பல்லு தூக்கலா இருக்கும், அவங்கள பார்த்து 2 பசங்க ஏதோ கேலி பேசிட்டாங்க. அவங்க வந்து அந்த கல்லூரி முதல்வர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த முதல்வர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஏமா இவ்வளவு பேர் இருக்காங்க, போய் முன்ன பார்த்தா அவன் சிரிச்சான் அப்படின்னு. அப்புறம் இது இது எப்படி, அதாவது கேலி பண்ணினதை விட மோசமானது இல்லையா இந்த சொல்லு? அந்த பெண் வந்து அப்படியே குமிஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் யார் சொல்றது? இது சமூகத்தினுடைய அளவுகோல். இந்த அளவுகோலை தட்டி தூக்கி எறியறதுக்கு வந்து நம்ம கத்துக்கணும். இதுக்கெல்லாம் லவ் சொல்றாங்கல்ல, ஏன் ஒரு கருத்த பெண்ணுக்கு, ஒரு குட்டையான பெண்ணுக்கு, ஒரு ஒல்லியான பெண்ணுக்கு காதல் வராதா? மனசு இல்லையா? அவளை அங்கவை சங்கவே அந்த பெரும் கவிஞர்களோட பேரை வச்சு கேலி பண்ணாங்கல்ல ஒரு படத்துல. அந்த பெண்கள், அந்த சினிமாவுல காட்டப்பட்ட அந்த கருப்பு நிறம் கொண்ட அந்த பெண்கள் இல்லையா? அவங்களுக்கு காதல் வராதா? அப்ப இந்த அளவுகோலுக்கெல்லாம் பயந்து நம்மள நாமே அழகுபடுத்தி இப்படி வச்சா நல்லா இருக்குமா, அப்படி வச்சா நல்லா இருக்குமா, இது போதுமா இல்ல இப்படி கட்டிக்கிட்டா நல்லா இருக்கா, இது மாதிரி நம்மள நாமே தாழ்த்திக்க கூடாது. நான் எப்படி இருக்கணும் அதான் அழகு, அதான் இயல்புதான் அழகு. எனக்கு அறிவுதான் அடையாளம். நீங்க அறிவால் அடையாளப்பட்டா நீங்க ஒரு பேராசிரியர், நீங்க ஒரு டெய்லர், நீங்க ஒரு பூக்காரம்மா, நீங்க ஒரு டீச்சர், நீங்க ஒரு டாக்டர், நீங்க ஒரு என்னவாக ஒரு என்ஜினியர், ஒரு சயின்டிஸ்ட், அவ்வளவுதான். இது எதுவுமா இல்லாம சோ மிஸ்ஸஸ் சோ அப்படி இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம். அதனால டோன்ட் ட்ரை டு பி someone to somebody, be yourself. அதுதான், இதான் சுயமரியாதை. அருமை. ரொம்ப அழகா சொன்னீங்க. யூ பி யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். அதாவது யாரையுமே ப்ளீஸ் பண்றதுக்காக இப்ப நிறைய பெண்கள் செய்யக்கூடிய பெரும் தவறு என்னன்னா, அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும், இவங்க முன்னாடி நான் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தன்னை இழந்துடுறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, பரீட்சைக்கு போற பெண் நல்ல பேர், ஆமா நல்ல பேருங்கிறத விட கவரணும்னு நினைக்க கூடாது. ஏன் நம்ம கவரணும்? அதான், நம்ம பாட்டுக்கு இருப்போம், நம்மள யாருக்கு பிடிக்குதோ அவங்களோட நம்ம பேசிட்டு போறோம், அவ்வளவுதான். மிகச்சிறப்பு. இது ஒரு அருமையான ஒரு அட்வைஸ். சுயமரியாதைக்கு ரொம்ப மிகச்சரியான ஒரு விளக்கம். சரி, இப்ப நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க சங்க இலக்கியங்கள்ல ரொம்ப ஆழங்கால் பட்டவர், நிறைய படிச்சிருக்கிறீங்க. அப்படி கேட்ட உடனே அந்த ஸ்பார்க் உங்களுக்கு மிகவும் பிடித்த சங்க இலக்கியம்னா எதை சொல்வீங்க? 2 பாடல் சொல்லலாம். ஒண்ணு வந்து இப்பதானே நம்ம அங்கவை சங்கவையை பத்தி பேசணும். ஆமா, பெண்கள் வந்து பேரறிஞர்கள் எல்லா காலத்திலயுமே, எப்பயுமே அவங்க ஒன்னும் அப்படி குறைஞ்செல்லாம் இல்லை. அதுல வந்து அந்த அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் அந்த பாட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார், அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார்,
இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் எந்தையும் இதனை. இதுக்கு கொஞ்சம் நம்ம பிரிச்சு பொருள் புரிஞ்சுக்கிட்டா கூட இயல்பா புரியும். அந்த நிலா போன மாசம் அந்த நிலா இருந்தப்போ இதே பௌர்ணமி தான். அப்ப நாங்க எங்க மலை மேல இருந்தோம். எங்க குன்று மலை, எப்படி மலை, எங்க மலை பரம்பு மலை. எங்க அப்பா பாரி, அவர் எப்படி அது மலை மாதிரி இல்லையா? அந்த பரம்பு மலை எங்க அப்பா பாரி மாதிரி. எங்க அப்பா அந்த பரம்பு மலை மாதிரி. வென்றெறி முரசின் வேந்தர், மூவேந்தர்கள் சதி பண்ணி எங்க அப்பாவையும் கொண்டுட்டாங்க, எங்க குன்றையும் எடுத்துக்கிட்டாங்க. என் குன்றை கொண்டார் எந்தையும் இளமை. ரெண்டுமே இல்லையே. இது இந்த உலகின் புலம்பெயர்ந்தோருக்கான முதல் இலக்கிய பதிவாக இருக்கும். அந்த கைவிடப்பட்டவர்கள், அபகரிக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு ஒருவேளை யாராவது உயிரோட இருந்து அந்த காசாவிலேயோ ஈரான்லயோ கவிதை எழுதுனா இந்த அங்கவை சங்கவையோட கவிதையை தான் எழுதுவாங்க இல்லையா? இது எந்த காலத்திலும் போரால் தங்கள் நாட்டிலிருந்து துரத்தப்படுகிற எல்லாருக்குமான பாடல். இந்த பாடலை எழுதிய அந்த 2 பெரும் கவிஞர்கள் நம்முடைய மூத்த சகோதரர். 2வது நியாயம் நியாயம் யாராகியரோ. இது இனி வரும் 1 கோடி ஆண்டுக்கும் பொருந்தும். இது கவர்ச்சி எல்லாம் விடுங்க, கவர்ச்சி காதல் எல்லாம் நினைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒன்றுபட்ட 2 உள்ளம் இருக்கும். அது எங்கேயோ இருக்கும், யாரோடையாவது இருக்கும். அந்த நீயும் நானும் அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அப்போ யாரா இருந்தாலும் ஒரு கேள்வி வரும். அந்த ஒரு தனிமையில, அந்த ஒரு அன்பு பரிமாற்றத்துல, பேசாத ஒரு பார்வையில, நீ யாரு, நீ எங்க இருந்த, உங்க அம்மா யாரு, எங்க அம்மா யாரு, ஒண்ணு அப்படி பெற்றிருக்காங்க, நான் இங்க பிறந்து வளர்ந்துருக்கேன், இப்படி நம்ம இப்படி இருக்கோம். அந்த கேள்வி இருக்குல்ல, இந்த அன்பும் இந்த காதலும் இந்த பரிமாற்றலும் இருக்கிற வரைக்கும் நியாயம் நியாயம் யாராகியரோ, எந்தையும் நொந்தையும் எம்முறை கேள்வி, யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புலப்பேல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா? அதுவும் இன்னும் இந்த மனிதர்களிடையே அந்த 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 அன்பு, அந்த ஒரு காதல், அது இருக்கிற அந்த எந்த 2 பேருக்குள்ளேயும் இந்த பாடல் வரி ஒலிக்கும் போதும். அருமை அருமை. இல்ல உண்மையா, ஏன்னா எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல். நீங்க சொன்ன மாதிரி யாயும் யாயும்ங்கிறது இனி வரக்கூடியவர்களுக்கும் இது பொருத்தமான ஒரு பாடல். அதே மாதிரி ஒரு பரம்பு மலையை இழந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் தன்னுடைய பாரி பத்தி பேசும் பொழுது, அப்போ எங்க அப்பாவும் இருந்தாரு, அந்த மலையும் இருந்தது, இப்ப அதுவும் இல்லை இதுவும் இல்லை, தெருவுல நிக்கிறோம், யாரும் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி இதுவும் எக்காலத்துக்கும் பொருந்தும், அப்படித்தான் சொல்லணும். நீங்கள் எடுத்து மேற்கோள் காட்டிய 2மே மிக்க மகிழ்ச்சி. நிறைவு கேள்வியாக, நாங்கள்லாம் பெருமைப்படக்கூடிய இந்த தமிழக அரசினுடைய உயர்ந்த விருது பெரியார் விருதை நீங்க இப்ப ஜனவரி மாசம் சென்ற மாதத்துல வாங்குனீங்க. அதை வாங்கும் பொழுது அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு, அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது, அதை பகிர்ந்துக்கங்க. மிக நெகிழ்ச்சியாக இருந்தது, மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது நம்ம எதையும் எதிர்பார்த்து இந்த வேலை செய்யல. இது நான் எடுத்துக்கொண்ட பணி, இதை என்னால முடிஞ்ச வரைக்கும் செம்மையாக செய்யணும். பெரியாருடைய கொள்கையை பரப்புகிற ஒரு கருவிதான் நாம். தந்தை பெரியாருடைய கொள்கை என்ன? மனிதர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான். மனிதர்கள் பிரிவுகள் இல்லாம, பேதங்கள் இல்லாம, ஆணும் பெண்ணும் ஏற்றத்தாழ்வு இல்லாம மகிழ்ச்சியா இருக்கும். இதுக்கு தடையாக இருக்கிறதையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து காட்டணும், அவ்வளவுதான். இந்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பணிக்கு தமிழ்நாடு அரசும் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் வழங்கிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் அதை பாக்குறேன். அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த விருது அறிவிக்கப்பட்ட உடனே எனக்கு வாழ்த்து சொன்ன அவ்வளவு பேரும் சொன்ன 2 சொற்கள் ஒண்ணு, எனக்கே கிடைச்ச மாதிரி இருந்தது, 2வது எங்க வீட்டுல ஒருத்தருக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது.
எங்களுக்கே கிடைச்ச மாதிரி இருந்து எங்க வீட்டுல ஒருத்தருக்கு கிடைச்ச மாதிரி. அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இந்த தந்தை பெரியார் கொள்கையாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அவர்கள்ட்ட இந்த என்னுடைய கருத்து, என்னுடைய வாழ்க்கை பயணம் போய் சேர்ந்திருக்கு. எங்கேயோ அவங்களோட எனக்கு ஒரு அன்பும் தொடர்பும் இருக்கு அப்படிங்கிறதை உணர்ந்து அந்த விருது வாங்கிய போதும் நான் இதைதான் நினைத்து நெகிழ்ந்தேன். இதுல கூடுதலா ஒரு செய்தி சொல்லணும். அநேகமாக இந்த அரசு விருதுகள்ல 1990ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது எனக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விருது கிடைச்சது. அதுவும் அரசு விருது. முதல்வர் வழங்கினது பாவேந்தர் விருது. அது வாங்கும்போது எனக்கு அப்பயும் அப்படிதான், அது நானானே எனக்கு தெரியாது. அவர் என்னம்மா அப்படி விழாவில் கூப்பிட்டு கேட்கும்போது, ஐயா அது நானா, எனக்கு நான் கவிஞர் இல்லையே, நீ கவிதை எழுதி டிவியில படிச்சிய ஒரு கவியரங்கத்துல நான் அதை பார்த்தேன் அப்படின்னு. இல்ல இருந்தாலும் நான் ரொம்ப எல்லாம் கவிதை எழுதுனது இல்லை அம்மா, அது பாவேந்தர் விருது. உன் வயசுல பாரதிதாசன் பாட்டை இவ்வளவு பேர் யார் சொல்றாங்க, அதுக்காக உனக்கு அந்த விருது அப்படின்னு அவர் சொல்லி அதை எனக்கு உறுதிப்படுத்தினார். நிறைய பேர் விருது வாங்க தகுதியான பல பேருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமே இருக்கு. ஆனா எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சது. அது ஒரு பெரிய மகிழ்வு. அப்புறம் விளையாட்டா சொல்லணும்னா, பாவேந்தர் விருது வழங்கப்பட்ட போது அதை வாங்கினவங்கள்ல கம்மி வயசு, குறைந்த வயதுடைய ஆள் நான் தான். அப்ப எனக்கு 26 வயசு. தந்தை பெரியார் விருது வாங்கும் போது 62 வயசு. திருப்பிட்டீங்க ஹிஸ்டரிய. வரலாறு திரும்பியது அப்படின்ற மாதிரி. மிகச்சிறப்பு. பாவேந்தர் விருது 26, பெரியார் விருது 62, மிகச்சிறப்பு. பெண்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய நீங்கள் விருது வாங்கியதை நாங்களே பெற்றதாக நாங்களும் மகிழ்கிறோம் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அவ்வளவு இந்த நேர்காணல், இந்த கலந்துரையாடல் மிகச்சிறப்பாக அமைந்தது. இந்த நேரத்துல உங்களுக்கு அந்த விருதிற்காக மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு மற்றவர்கள் பார்க்காத, கேட்காத, அறியாத அருள்மொழி அம்மா அவர்களை நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான ஒரு நேர்காணலாக இது அமைந்திருந்தது. மிக்க நன்றி உங்களுக்கு. இந்த நீங்க சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் அதை திருத்தமா தான் சொல்லணும். இனி உழைக்கும் மகளிர் தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களோடு உரையாடிய தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய திணை அமெரிக்க நிர்வாக குழுவினர், குறிப்பாக இளமாறன் அவர்கள், பாலா, ரவி, பிரபு உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்டு, இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய வாழ்த்துறை சொன்ன நம்முடைய சரவ இளங்கோவன் அம்மையார் அவர்கள், நம்ம சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் இந்த இணைப்பில் இணைந்திருந்து பார்த்து கேட்டு ரசித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை, கருத்துக்களை சாட் வாயிலாக உங்களுக்கு தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அம்மா, உங்களுடைய அனுபவத்தை மட்டும் ஒரு நிமிடம் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. நானா? ஆமா, நீங்கதான். எனக்கு இது மிக ஒரு இனிமையான உரையாடல். இதுல கலந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கேலரியில பாக்குறேன். நிறைய பேர் வீடியோவை ஆஃப் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. இருந்தாலும் இவ்வளவு இந்த நேர இடைவெளிக்குள்ள நான் இரவு நேரத்திலையும் நீங்க பகல் நேரத்திலும் அமர்ந்து இப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக உரையாடுறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம். இதுல முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்ச பல செய்திகளை உங்களோட எளிதாக சொல்ல முடிஞ்சது. நீங்க உங்களுடைய கேள்விகள் தான் பல மறைக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்துருச்சு. அதனால இனிமே அருள்மொழியின் மறுபக்கம் அப்படின்னு யாராவது இதுக்கு முன்னால ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சி சென்னையில பெரியார் திடல்ல நடந்து, அதுல அப்படிதான் கேமரா ஆன் ஆயிருக்குன்னு தெரியாம நான் பாட்டுக்கு பாட்டெல்லாம் பாடி அது எல்லா பக்கமும் போயிடுச்சு. அதை போல ஆனா இது தெரிஞ்சுதான் சொல்லி இருக்கேன். உங்களுடைய கேள்விகள் மிக அருமையானவை. எல்லாரும் சேர்ந்து இதை நடத்துறதுக்கு, இதை நடத்துகிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா புலம்பெயர்ந்து போயிட்டோம், நல்ல வசதியா வாழ்றோம், போராடிதான் வாழ்றீங்க, சும்மா வந்துடல அந்த வாழ்க்கை. இருந்தாலும் அதுல இருந்து அப்படியே வேற பக்கம் போயிடுறாங்க நிறைய பேர். எதுல இருந்து நம்ம தப்பிச்சு வந்தோமோ அதுக்குள்ளேயே போய் பல பேர் விழுகிறாங்க. அப்படி ஆயிடாம அவங்களையும் மீட்கிற ஒரு முயற்சியோட நீங்கள் ஆற்றுகிற இந்த பணி மிக மிக பாராட்டுக்குரியது.
அதனால உங்கள் பணி தொடரட்டும். உங்களோடு இந்த உலக உழைக்கும் பெண்கள் தினத்தில் உங்களோடு பேசியது எனக்கு பெரும் மகிழ்வு. நன்றி, வணக்கம். ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இந்த அதுவும் இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா, வரவேற்புரை சொன்னதுல இருந்து நேர்காணல் செய்யக்கூடிய வரை குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் பெண்கள். இன்னைக்கு இந்த உழைக்கும் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்காகவே இது ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய அன்பு பரிசாக ஒரு நூலை அனுப்பி வைக்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கும் நான் அனுப்பி வச்சிடுறேன். இங்க வரவேற்புரை சொன்னதுல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் என்னுடைய அன்பு பரிசு சேரும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அருள்மொழி அம்மாவின் மறுபக்கம் கூடுகளும் கூண்டுகளும் மிகச் சிறப்பாக அமைந்தது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.